Welcome dear students. Today we are going to discuss the topic is surface tension. தமிழில் பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது இந்த கான்செப்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னென்னா நம்ம வந்து ஸ்விம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோம். ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஹைட்லேருந்து ஒரு சர்டைன் ஹைட்லேருந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணுறோம் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு. அப்படி ஜம்ப் பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம வந்து கரெக்டாக தண்ணியோட சர்ஃபேஸில் விழுந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் பிளாட்டனாக போய் விழுந்துட்டோம் அப்படின்னு நம்ம பாடியில் வந்து ரொம்ப அடிபட்டுரும், ரொம்ப வலிக்கும். சரிங்களா? இது வந்து இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ வாட்டரோடைய சர்ஃபேஸில் பிளாட்டனாக போய் விழும்போது உடம்புல நிறைய அடிபட்டுரும். சரிங்களா? ரொம்ப வலிக்கும். இது ஏன் நமக்கு வந்து இந்த வாட்டரில் சர்ஃபேஸில் வந்து குதிக்கும்போது நமக்கு இது மாதிரி அடிபடுது அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தெருவுலையோ அல்லது வந்து வீட்லேயோ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பள்ளத்தில் வந்து தண்ணி தேங்கி இருக்கும்போது அந்த வாட்டரோடைய சர்ஃபேஸில் நிறைய இந்த மஸ்கிட்டோஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வாட்டர் பக்ஸ், அதாவது நீர்ப்பூச்சிகள் எல்லாமே வந்து அந்த வாட்டரோடைய சர்ஃபேஸில் ஈஸியாக வந்து வாக் பண்ணி போகிறது, அதாவது நடந்து போகிறதையும் மேலே உக்காந்துருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ ஏன் இந்த பூச்சிகள்லாம் வந்து தண்ணியில் வந்து மூழ்கி போகாதா, எப்படி வந்து இது மிதக்குது மேலே வந்து உக்காருது அப்படிங்கிற டவுட்லாம் நமக்கு நிறையா வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பீக்கரில் வந்து சாதாரண தண்ணியை ஊற்றி அது மேலே வந்து ஒரு சின்ன நீடில், மெட்டல் நீடில் வந்து மிதக்க வச்சுருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம், ஏன் எப்படி வந்து இந்த மெட்டல் வந்து ஃப்ளோட் ஆகுது மேலே அப்படின்றதையும் நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா? இந்த பரப்பு இழுவிசையின் காரணமாக தான் இது எல்லாமே நிகழுது அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரே வேர்டில் நம்ம சொல்லிட்டு போகலாம். அப்போ வாட் இஸ் மீன் பை சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கான டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதில் தான் ஃபஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், அதாவது என்ன சொல்கிறது, மூலக்கூறுகளுக்கு இடையான விசைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இப்போது 2 லிக்விட் எடுத்துக்கலாம்ப்பா. ஒன்று வந்து கெரசின், அதாவது மண்ணெண்ணெய் எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ கெரசினையும் மண்ணெண்ணெய் அந்த வாட்டரையும் ரெண்டையும் வந்து ஒரு பீக்கரில் ஊற்றணும் அப்படின்னா ரெண்டும் ஒன்று மிக்ஸ் ஆகுமானா டு நாட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இதை வந்து இதையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷனில் செஞ்சுருப்பாங்க. 3 லிக்விடை வச்சு 3 லிக்விடையும் டிஃப்ரெண்ட் டென்சிட்டியில் இருக்கக்கூடிய லிக்விட் நம்ம ஊற்றும்போது ஒன்று மிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அப்போ இது மிக்ஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ சொல்லலாம். அதனுடைய டென்சிட்டி அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லலாம், அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன், இது ரெண்டையுமே சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்போ 2 லிக்விடு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸ் வந்து ஒன்று மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடலாம். ஓகே. இப்போ அதில் தான் ஒன்று வந்து வாட்டர் அண்ட் கெரோசின் ரெண்டும் மிக்ஸ் ஆகாதுன்ட்டு. ரெண்டாவது ஒரு மெர்க்குரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? மெர்க்குரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சின்ன கிளாஸ்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வரலாம். அது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஹை டென்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் பார்க்காதவங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்பிக்மோமானோமீட்டரில் வந்து அந்த ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு உள்ளே வந்து அந்த ஒரு லிக்விடோடைய ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய லிக்விடோட இது ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய லிக்விட் தான் மெர்க்குரி. இப்போ அந்த மெர்க்குரி எடுத்துகிட்டு வாட்டரோட ஒரு கிளாஸ் சர்ஃபேஸில் கொண்டு போய் கொஞ்சம் மேலே ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெர்க்குரி அந்த கிளாஸோடைய சர்ஃபேஸில் ஒட்டாது. சரிங்களா? அதை போய் எதுவும் பண்ணாது. அப்படியே நம்ம எப்படின்னா தாமரையோடைய இலையில் தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே ஒட்டாமல் வரும் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம மெர்க்குரி எடுத்துக்கலாம். அப்போ மெர்க்குரி டஸ் நாட் வெட் தி கிளாஸ். சரியா? கிளாஸில் வந்து ஒட்டாது. பட் இதையே வந்து வாட்டரை கொண்டு போய் கிளாஸில் வச்சோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, கிளாஸ் சர்ஃபேஸில் என்ன பண்ணும், ஒட்டிக்கும். இட்ஸ் ஸ்டிக்ஸ் டு இட்ஸ். அப்போது வாட்டர் வந்து சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது பாருங்கள், நம்ம கீழே செடியெல்லாம் இருக்கு இல்லையா, மரம் செடி இதெல்லாம் இருக்குது. தண்ணியை வந்து இந்த செடியோடைய வேர் என்ன பண்ணும், தண்ணியை அப்சர்வ் பண்ணி த்ரூ ஸ்டெம்ஸ் மூலிமா வந்து லீஃப்க்கு கொண்டு போய் கொடுக்கும். இதுக்காகனா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக. அப்போ எப்படி வந்து இந்த வாட்டர் எல்லாம் வந்து இந்த ஸ்டெம் வழியாக மேலே போகுது? ஸோ இது எல்லாமே டியூ டு தி சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா? இது எல்லாமே டியூ டு தி சர்ஃபேஸ் டென்ஷன் கான்செப்ட் தான். ஸோ லிக்விட்ஸ் ஹேவ் நோ டெஃபினைட். அப்போது லிக்விட் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா ஒரு சேஃப் கிடையாது, பட் அதுக்குன்ட்டு ஒரு டெஃபினைட் வால்யூம் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போது ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னரில் நம்ம வந்து இந்த ஒரு சம் வாட்டர் வந்து போர் பண்ணுறோம், அதாவது ஊற்றி வைக்கிறோம் அந்த பீக்கரில். அப்படி ஊற்றி வைக்கும்போது மேலே அதனுடைய சர்ஃபேஸ் வந்து என்னென்னா
பிகம்ஸ் அக்வயர் அ ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டு அந்த பீக்கரில் கொஞ்சமால வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதனுடைய மேல் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸு ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸில் வாட்டருடைய சர்ஃபேஸ் லெவல் மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல், நான் சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே சொல்லலாம் பாருங்களேன். அதாவது இதுதான் ஒரு பீக்கர் அப்படின்னா, இந்த பீக்கருடைய சர்ஃபேஸில் இவ்வளோ வாட்டர் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த சர்ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த சர்ஃபேஸில் எனக்கு என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் அடிஷ்னல் எனர்ஜி, இதில் வந்து கொஞ்சமால எனர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த சர்ஃபேஸில் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இதில் இந்த சர்ஃபேஸில் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும்? அப்போ இந்த எனர்ஜிக்கு பேர் என்னென்னா இதுதான் வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட்டு. அப்போது இந்த சர்ஃபேஸ் எனர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபினாமினன் பிஹைண்ட் above the fact is called சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான டெஃபினேஷன் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து இது மேலே, அதாவது ஒரு வாட்டரை பீக்கரில் போர் பண்ணி அதனுடைய சர்ஃபேஸில் சம் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி தான் வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி. இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி எனர்ஜி வந்துச்சு அப்படிங்கிறதையும், இது எப்படி சர்ஃபேஸ் டென்ஷனாக சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இப்போது ஒரு சாலிடையும் ஒரு லிக்விடையும் எடுத்துக்கலாம். இப்போ சாலிடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து டைட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து லிக்விடு வந்து பார்த்திங்கன்னா லூஸாக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஏதாவது சாலிடை கம்பேர் பண்ணும்போது லூஸாக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போது ஒரு லிக்விட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து ஒரு லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த லிக்விட் வந்து நான் வாட்டர் அப்படின்ற நம்ம சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போது இந்த லிக்விடில் லிக்விட் மாலிகூல்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த லிக்விட் மாலிகூல்ஸை நான் அப்படி மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது மாதிரி தான் லிக்விட் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இப்படி இந்த லிக்விட் மாலிகூல்ஸ் வந்து இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு டெஃபினைட் டிஸ்டன்ஸில் இது மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த லிக்விட் மாலிகூல்ஸ்க்கு இடையில் நமக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது இந்த லிக்விட் வந்து இந்த லிக்விட் மேலே ஒரு இந்த மாலிகுல் வந்து இந்த மாலிகுல் மேலே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும் இந்த மாலிகுல் இது மேலே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும், ஸோ அதே போல் ஒவ்வொன்றும் ஒன்று மேலே ஒன்று வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸை அப்ளை பண்ணிக்கும். ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து சரிங்களா, அதாவது மாலிகுல்ஸ்குள்ளே, அதாவது ஒரு லிக்விடில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு உள்ள ஒவ்வொரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுல் மேலே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை சப்ளை பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் அல்லது இந்த ஃபோர்ஸுக்கு பேர் கொகிசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஏன்னா இந்த லிக்விடுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸும் சேம் லைக் மாலிகுல்ஸ். ஸோ அதனால் லைக் மாலிகுல்ஸ்க்கு இடையில் ஆக்ட் ஆகக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு கொகிசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்களேன், இதை டெஃபினேஷனாக நான் சொல்லும்போது the force between the like molecules which holds the together is called a cohesive force. அப்போ இந்த லைக் மாலிகுல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால தான் லிக்விட் வந்து அந்த ஃபோர்ஸ் தான் வந்து அந்த லிக்விட் மாலிகுல்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் கொஹசிவ் ஃபோர்ஸ், தமிழில் வந்து ஓரின கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, ரைட். இதே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா இதே லிக்விடு அந்த லிக்விடு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து அந்த பீக்கருங்கிறது கிளாஸ்னால் மேடப் ஆனது. இந்த பீக்கருடைய வால் இது. சரிங்களா? இந்த பீக்கர் வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல்னால தான் அந்த கண்ணாடினால் ஆனதுன்னு வச்சுக்கலாம். சரி, இந்த பீக்கர் கிளாஸ்னால் மேடப் ஆனது. அப்போ கிளாஸ் மாலிகுல்ஸ் இதில் இருக்கும் இந்த சர்ஃபேஸில். ஓகேங்களா? இந்த கிளாஸ் மாலிகுல் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது இந்த சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்டில் அந்த லிக்விடும் கிளாஸும் கான்டாக்ட் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் கிளாஸில் கிளாஸ் மாலிகுல் இருக்கும், லிக்விடில் லிக்விட் மாலிகுல் இருக்கும். இப்போ கிளாஸ் மாலிகுல் ஒரு மாலிகுல், அதாவது லிக்விட் மாலிகுல் ஒரு டிஃப்ரெண்ட் மாலிகுல். அப்போ டிஃப்ரெண்ட் மாலிகுல், இப்போ கிளாஸ் மாலிகுல் லிக்விட் மாலிகுல் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும் லிக்விட் மாலிகுல் கிளாஸ் மாலிகுல் மேலே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸையும் அப்ளை பண்ணும். அப்போது டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ்க்கு இடையில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா அடிசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னு சொல்லுவோம்? அடிசிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரைட். இதை பாருங்க எப்படி டெஃபினேஷன் பண்ணுறேன் அப்படின்னா the liquid is in contact
with a solid, and molecules of this solid and liquid will experience an attractive force which is called as adhesive force. அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா adhesive force அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் இடையில் ஆக்ட் ஆகக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னும், கொகிசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது லைக் மாலிகூல்ஸ்க்கு இடையில் ஆக்ட் ஆகக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஓகே ரைட்டு. அப்போது இதுதான் வந்து கிட்டத்தட்ட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடும். அப்போ இந்த மாலிகுலர் ஃபோர்ஸஸுடைய ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தின் தி 10⁻⁻9 மீட்டர். சரிங்களா? இந்த வித்தின் தி 10⁻⁻9 மீட்டருக்குள்ளே மட்டும்தான் இந்த ஃபோர்ஸஸ் வந்து வில் பி எஃபெக்டிவ். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 10 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 10 ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஆங்ஸ்ட்ராங்னா 10⁻⁻10 மீட்டர். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இந்த மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வில் பி அட்ராக்டிவ் அல்லது எஃபெக்டிவ். சரி, இப்போது இந்த ரேஞ்சுக்கு மேலே போகும்போது இந்த எஃபெக்ட் வந்து நெக்லிஜிபிள் ஆகி போயிடும். அப்போது ஒரு மாலிகுல் அதை சுற்றியும் 10⁻⁻9 மீட்டர் அப்படின்ற ரேஞ்சில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கும். சரிங்களா? அப்போது இது மாதிரி அப்போது ஒரு மாலிகுல் இருக்குன்னா அதை சுற்றியும் 10⁻⁻9 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும், அந்த ஃபோர்ஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது டெஃபினேஷனாக சொல்லும்போது the distance through which the influence of these molecular forces can felt in all directions of constitute a range is called sphere of influence. ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஐ மீன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு என்ன அப்படின்னா, கன்சிடர் பீக்கர். இது மாதிரி இந்த பீக்கரில் வந்து லிக்விடை வந்து போர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து 3 டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸை அஷ்யூம் பண்ணிக்கலாம். அந்த 3 டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபிசி. இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடில் ஃபுல்லாக இன்சைடில் இருக்குது, நல்லா மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. அப்போது இந்த ஃபுல்லாக மூழ்கி இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரில் சுற்றியும் இந்த ஸ்பியர் என்ன பண்ணோம், ஐ மீன் இந்த மாலிகூல் என்ன பண்ணோன்னா அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் நியர்பையில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் கூட அந்த ஃபோர்ஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்னால இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிக்விட் மாலிகூல் இருக்கும், அதே போல் இதை சுற்றியும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நமக்கு என்னென்னா லிக்விட் மாலிகூல்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் மாலிகூல்ஸ் ஒவ்வொன்றும் அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஆல் டைரக்ஷன்ஸ்லையும் நமக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். அப்போ எல்லா டைரக்ஷன்லையும் நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுனால ஏ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்கும், ஒவ்வொன்றும் இது மாதிரி ஒவ்வொன்றையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால ஏ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வில் பி 0. சரி, செகண்ட் மாலிகுல் பி. இந்த பிங்கிற மாலிகுல் இந்த லிக்விடில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 வந்து லிக்விடுக்குள்ளேயும் 1/4 வந்து ஏர் மீடியத்துலேயும் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போது உள்ளுக்குள்ளே, ஐ மீன் இந்த இன்னர் சைடில் வந்து லிக்விட் மாலிகூல்ஸ் லிக்விட் மாலிகூல்ஸ் இருக்குது கம்பேரிங் டு அவுட் சைடு. அப்போது ஏன்னா இங்கே 1/4 தான், இங்கே 3/4 வந்து உள்ள மெர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ரைட். அப்போ இங்கே மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும்போது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் ஆன் பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், இந்த சைடில் ஒவ்வொன்றும் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் டவுன்வர்டில் ஒவ்வொன்றும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ரிமைனிங் வந்து பாருங்கள் 3/4 வரைக்கும் நமக்கு இந்த ஃபோர்ஸ் இருக்கும். 3/4க்கு மேலே அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 1/4 அவுட் சைடில் இருக்குது இல்லைங்களா, அது மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காது. கம்பேரிங் டு இதை கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸராக தான் இருக்கும். அதனால் அப்போ இந்த நெட் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் இந்த பி மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ஆக்டிங் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன். சரிங்களா? அப்போ நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் பி இஸ் அலாங் டவுன்வர்டு. சரிங்களா? இப்படி கீழ் நோக்கி இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது சிஏ. ஏன்னா இங்கே வந்து மோர் மாலிகூல்ஸ் வில் பி டவுன் சைடு அல்லது லிக்விட் சைடு, அதனால் லிக்விட் சைடில் நமக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்கும். சிஏ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து லிக்விட்லேயும் ஹாஃப் வந்து ஏர் மீடியத்துலேயும் மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது மோர் மாலிகூல்ஸ் ஆன் தி லிக்விட், அப்போ லிக்விடில் தான் இங்கே வந்து மோர் மாலிகூல்ஸ் இருக்குது சிக்கும். அப்போ சிலையும் மோர் மாலிகூல்ஸ் இருக்கும்போது இங்கே வந்து அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து சியில் லிக்விட் சைடில் தான் கிரேட்டராக இருக்கும். அப்போ லிக்விட் சைடில் கிரேட்டராக இருக்கும்போது நமக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில், அதாவது லிக்விட் சைடில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டைரக்ஷனில் நமக்கு வந்து நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போது அப்வர்ட்ஸில் தேர் இஸ் நோ ஃபோர்ஸ்.
ஓகேங்களா. அல்லது கம்பேரிங் லிக்விடுக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது அவுட் சைடில் லெஸ்ஸர் ஃபோர்ஸாக தான் இருக்கும். அப்போ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆன் சி வில் பி டவுன்வர்ட். அதே போல் பி மேலேயும் நெட் ஃபோர்ஸ் வில் பி டவுன்வர்டில் தான் இருக்குது. சரிங்களா. அப்போ பிசி ரெண்டுமே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இதுக்கு ரீசன் என்னென்னா மேலே இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மேலே அந்த ஃபோர்ஸ் வந்து பத்தலை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, ரைட்டு. இப்போது இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதிலிருந்து ஒரு மாலிகுல் இங்கே பாருங்களேன், அதாவது லிக்விடோட இன்னர் பார்ட்லேருந்து ஒரு மாலிகுலை நான் வந்து எங்கே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிக்விடோடைய சர்ஃபேஸ்க்கு எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு லிக்விடு மாலிகுலை நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த லிக்விட் மாலிகுலை வந்து சர்ஃபேஸ்க்கு எடுத்துகிட்டு வரேன். என்னன்னா வாட்டருடைய சர்ஃபேஸ்க்கு இப்படி. ஓகேங்களா. சரி, அப்போது இந்த வாட்டருடைய சர்ஃபேஸ்க்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இங்கே வச்சுட்டேன். அதே போல் அனதர் ஒன் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் மாலிகுலும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய ஆக்சுவலாக நம்ம வந்து சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ற கான்செப்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டு கிரவுண்டில் இருந்து நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆக அந்த ஆப்ஜெக்டோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை ஹைட்டு கொண்டு போகிறதுக்கு செஞ்ச ஒர்க் டன் அந்த ஆப்ஜெக்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும் அப்படின்ட்டு. சரிங்களா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ கீழே வாட்டருடைய இன்னர் சைடில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடு மாலிகுலை சர்ஃபேஸு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு ஒர்க் டன் செஞ்சுருக்கோம். எதுக்கு அகெயின்ஸ்டானா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. சரிங்களா. அப்போ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஒர்க் டன்னை செஞ்சு தான் இந்த ஆப்ஜெக்ட் இந்த மாலிகுலை வந்து சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போது இந்த ஒர்க் டன் அந்த மாலிகுலில் என்னவா ஸ்டோர் ஆகுனா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். சரிங்களா. அப்போது இது மாதிரி சர்ஃபேஸுக்கு நிறைய மாலிகுல்ஸ் நான் வந்து சர்ஃபேஸுக்கு கொண்டு வரேன். அப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்லையும் இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸில் நிறையா மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த நிறையா மாலிகுல்ஸும் சம் எனர்ஜி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் நம்ம வந்து சம் ஒர்க் டன்னை கொடுத்து தான் ஒவ்வொரு மாலிகுலையும் சம் எனர்ஜியை கொடுத்து தான் நம்ம வந்து சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா. ரைட். இது மாதிரி ரைட். இப்போது இது மாதிரி சர்ஃபேஸில் எனக்கு எனர்ஜி இப்போ ஹையாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி கிரேட்டர். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி. சரிங்களா. இந்த சர்ஃபேஸ்லேயே இருக்கிறனால இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எப்படி அப்படிங்கிறது நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் அசம்ப்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி, நேச்சுரலாகவே ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து என்ன கண்டிஷனுக்கு வரும் அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கிறது அட்டைன் பண்ணும். அப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேபிள் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது லிக்விடோட இன்னர் பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வில் பி 0. அப்போ எனர்ஜி வந்து அது ஓரளவுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை கம்பேர் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு வந்து எனர்ஜி லோ. அப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு வரணும் அப்படின்னா இப்போ மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு எனர்ஜி ஹை. இப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு வரணும். அப்போ இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸ் வந்து எனர்ஜியை மினிமம் பண்ணிக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜியை மினிமம் பண்ணணும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜியை மினிமம் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா. அப்போ அந்த சர்ஃபேஸ் எனர்ஜியை மினிமம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக அது வந்து இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் த லிக்விட் ஆல்வேஸ் டென்ஸ் டு ஹேவ் மினிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இந்த சர்ஃபேஸில் மினிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை மட்டும் வச்சுக்கும். சரிங்களா. இங்கே என்னது பண்ணிக்கும், மினிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை மட்டும் வச்சுக்க ட்ரை பண்ணும். அல்லது இந்த ஏரியாவை சுருக்கிக்க ட்ரை பண்ணும். அப்போ சுருக்கும்போது மாலிகூல்ஸ் வந்து லெஸ்ஸர் ஆயிரும். புரியுதுங்களா. ரைட். இப்போ பாருங்களேன், அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். பாருங்கள், in order to maintain the stable equilibrium the liquid always tends to have minimum number of molecules. அந்த சர்ஃபேஸில் நிறைய மாலிகூல்ஸை வச்சுக்காது, அந்த சர்ஃபேஸை சுருக்கிக்க ட்ரை பண்ணும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சின்னா சர்ஃபேஸ் எனர்ஜி குறையும். ஓகேங்களா. ஸோ இதை வேறு விதமாக சொல்லணும்னா the liquid tends to occupy the minimum surface area. அது ஏரியாவை குறைச்சிக்க ட்ரை பண்ணும். இந்த டெண்டன்சி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அந்த சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வந்து மினிமம் ஆகிற கண்டிஷன்னால தான் எந்த ஒரு லிக்விட் ட்ராப்புமே ஸ்பெரிக்கல் ஷேப் அல்லது ஸ்பியர் ஷேப்பில் வந்து இருக்கிறதுக்கான ரீசன். புரியுதுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு க்யூப் ஷேப்பில் வந்து ஒரு வாட்டரை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே மேலே தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அது வந்து அப்படியே க்யூப் ஷேப்லேயே வந்து இருக்காது. அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு மாறிடும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்யூபுக்கும்
அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம தூக்கி எடுத்தனாலும் கூட அது வந்து மறுபடியும் அந்த லிக்விட் ட்ராப் என்னவாக தான் மாறும்னா ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு தான் மாறும். ரீசன் அந்த க்யூபுக்கும் ஸ்கொயருக்கும் ஏரியா வந்து கிரேட்டர். அதனால் வந்து ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் நம்ம என்ன, எந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு அது வந்து அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை மினிமைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போது இந்த ஸ்பியருக்கான ஏரியா வந்து அல்லது ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கான ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸர். எதை கம்பேர் பண்ணும்போதுனா க்யூபையும் ஸ்கொயரையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் வந்து எந்த ஒரு லிக்விட் ட்ராப்பும் ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு அட்டைன் பண்ணுறதுக்கான ரீசன் டியூ டு தி சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு. சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னபடி அந்த வாட்டர் பக்ஸு, வாட்டர் ஸ்லைடர்ஸ் எல்லாமே வாட்டரோட சர்ஃபேஸில் எப்படி வாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்னால் வாட்டரோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்டு மெம்பரேன், அது ஸ்ப்ரஞ்சி ஆர் ஸ்ட்ரெச்டு மெம்பரேன் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸ்ப்ரிஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீட்சியுள்ள ஒரு இழுத்து கட்டப்பட்ட படலம் போன்று செயல்படும். அதாவது லைக் ரப்பர் பலூன் இருக்கு இல்லைங்களா, அந்த பலூன் மேலே நடந்து போகிற மாதிரி அந்த பூச்சிக்கு பிஹேவ் பண்ணும். அப்போது அப்படி இருக்கும்போது அந்த பூச்சியோட வெயிட்டை அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால அந்த வாட்டர் சர்ஃபேஸில் அந்த பூச்சிகள் வந்து ஈஸியாக வந்து வாக் பண்ண முடியுது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரே ஒரு லெக்குக்கு மட்டும் பாருங்கள் அந்த வெயிட்டை வந்து எப்படி வந்து அந்த ஃபோர்ஸஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா, அந்த பெயிண்டிங் ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ் வந்து அந்த லிக்விடுக்குள்ளே மூழ்கி இருக்கும்போது பாருங்கள் இது மாதிரி அந்த ஹேர்ஸ் வந்து எல்லாம் வெளியில் இருக்கும். இதை வந்து வெளியில் அந்த வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம வெளியே எடுக்கும்போது நமக்கு அந்த என்னாகும் அப்படின்னா எல்லோரும் ஒட்டிக்கும். அந்த ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்து ஒட்டிக்கும் இது மாதிரி. அப்போ ஒட்டிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டியூ டு தி சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அது என்ன காரணம் அப்படின்னா அந்த வாட்டருடைய சர்ஃபேஸ் வந்து மினிமம் ஏரியாவை அட்டைன் பண்ணும். அப்போ மினிமம் ஏரியாவை அட்டைன் பண்ணுறதுனால அங்கே வந்து அந்த பெயிண்டிங் ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ் வந்து ஒன்று ஒட்டிக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இதில் பார்த்துருக்கலாம், எங்கன்னா எக்ஸிபிஷனில் பார்த்துருக்கான். அந்த நீடியில் வந்து தண்ணியினுடைய வாட்டர் சர்ஃபேஸில் வந்து மிதக்க வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து சிம்பிளாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நீடில் க்ரீஸ் தடவி ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ப்ளோட்டிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அந்த பேப்பர் மேலே வச்சு ஒரு ஜென்டிலாக வந்து அந்த வாட்டர் சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ப்ளோட்டிங் பேப்பர் அப்படின்றது வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து என்ன ஆகுனா அப்படியே வாட்டரில் வந்து ஷோக் ஆகி உள்ளே மூழ்கி சிங்க் ஆயிரும். அப்போது ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடில் மட்டும் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அப்போது என்ன காரணம் அது மட்டும் ஃப்ளோட் ஆகுது? நார்மலாக வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே போயிடும். இப்போ வந்து அது மிதக்கிறதுக்கான காரணம் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமால இது மாதிரி நமக்கு வந்து ஒரு இன்க்ளைன்ட் ஏரியா கிடைக்கும் வாட்டருடைய சர்ஃபேஸில். காரணம் என்ன, அதனுடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கிடைக்க அந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ரெண்டு சைட்லையுமே. சரிங்களா? அப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸோடைய பர்பண்டிகுலர் காம்போனன்ட்ஸ் தான் இந்த பக்கம் இங்கே அப்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். இந்த பர்பண்டிகுலர் காம்போனன்ட்ஸ் தான் நமக்கு வந்து என்னென்னா இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அந்த ஆப்ஜெக்டோடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால தான் அந்த நீடில் வந்து ஃப்ளோட் ஆகுது லிக்விட் சர்ஃபேஸில் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த வாட்டரில் நம்ம கொஞ்சமால சோப்பை வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சோப்பை மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா டிக்ரீஸ் ஆயிரும். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதனுடைய ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நீடில் வந்து சிங்க் ஆயிரும் அந்த வாட்டரில். ஓகேங்களா? செகண்ட் ஆக்டிவிட்டி கேம்பர் போட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேம்பர் போட் அப்படிங்கிறது தமிழில் வந்து கற்பூர படகு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்து ஒரு கற்பூரத்தை வச்சு ஒரு பிளாஸ்டிக் சீட்டை போட் மாதிரி மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட் எடுத்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் சீட் எடுத்துகிட்டு போட் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இது மாதிரி ஷார்ப்பாகவும், பேக் சைடில் வந்து பின்னாடி பேக் ரேஸில் நாட்ஸும் இருக்கணும். அந்த நாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி டயக்ராமில் காட்டியிருக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த நாட்சில் வந்து நம்ம ஒரு கேம்பரை ப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி கேம்பரை ப்ளேஸ் பண்ண வச்சு வாட்டரோட சர்ஃபேஸில் ஜென்டிலாக ப்ளேஸ் பண்ணும்போது இந்த போட் வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோப்பல் ஆக ஆரம்பிச்சிருது. சரிங்களா? எதனால் ப்ரோஃபல் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ப்ரோஃபல் ஆக ஆரம்பிக்குது? என்ன காரணம் அப்படின்னா இந்த கேம்பர் அப்படின்ற கற்பூரம் வந்து கரையிறதுனால. சரிங்களா? அப்போ கற்பூரம் கரையிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த வாட்டர் அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கும்.
சரிங்களா. அப்போ வாட்டர் ஓட ஆரம்பிக்கும் போது போட்டு, அதாவது வாட்டர் வந்து பேக் சைடில் மூவ் ஆச்சுன்னா அந்த போட் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த போட் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகிறதுக்கான ரீசன். அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகுது எப்போ அப்படின்னா அந்த கற்பூரம் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது. அப்போ வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகிறதுனால அந்த வாட்டர் ஒரு இடத்துல பேக் சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதனால் போட் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகுது. இதுதான் வந்து கேம்பர் போட் அப்படிங்கிறது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ லிக்விட். ஒரு லிக்விடுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி கண்டாமினேஷன்ஸ் ஆர் இம்ப்யூரிட்டிஸ். இப்போது அந்த லிக்விடில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு. அப்போ இம்ப்யூரிட்டிஸோடைய ரேஞ்சை பொறுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து வேரி ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான், அல்லது சர்ஃபேஸ் டென்ஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லிக்கலாம். செகண்ட் வந்து பார்க்கும்போது த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சப்ஸ்டான்சஸ். அதாவது அதில் வந்து கரைஞ்சிருக்கக்கூடிய பொருட்கள், அந்த லிக்விடில் கரைஞ்சிருக்கக்கூடிய பொருட்களை பொறுத்தும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன், அந்த லிக்விடுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும் ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இதில் மெயினாக வந்து அந்த டிசால்வ்டு காம்போனன்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சுகர், சோடியம் குளோரைடு, சாதாரண உப்பு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த லிக்விடில் சாதாரண ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டரில் வந்து H2O அப்படின்ற வாட்டரில் நம்ம வந்து சுகரையோ அல்லது சோடியம் குளோரைடையோ வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கரைஞ்சி நமக்கு வந்து அந்த வாட்டருடைய அல்லது அந்த லிக்விடுடைய சர்ஃபேஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும். சரிங்களா. இதே வந்து ஒரு ஃபீனால் அல்லது வந்து சோப்பு இருக்கு இல்லைங்களா, சோப்பு, இதெல்லாம் வந்து நம்ம அந்த லிக்விடில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா அந்த லிக்விடுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகிரும். சரிங்களா. இது வந்து ரெண்டு இது கணக்கு. அப்போது சோடியம் குளோரைடும் சுகர் இது எல்லாமே வந்து அந்த லிக்விடுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனால், சோப் சொல்யூஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் அல்லது வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷனை டிக்ரீஸ் பண்ணுறது மாதிரியும் நமக்கு இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் அமையுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த நம்மளுடைய கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட், ஐ மீன் அந்த அழுக்குகள் எல்லாமே நீக்கப்படுறதுக்கு இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். இதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன். இப்போது ஒரு லிக்விடை வந்து நம்ம எலக்ட்ரிஃபை பண்ணுறோம், அதாவது எலக்ட்ரிஃபிகேஷன்னா அதில் வெளியே கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த எலக்ட்ரிஃபை பண்ணும்போது அந்த லிக்விட் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணும்போது அந்த லிக்விடோட சர்ஃபேஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த லிக்விடோட சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகும். அந்த எதனால் அப்படின்னா டியூ டு த எலக்ட்ரிஃபிகேஷனால், அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால. சரிங்களா. அப்போது சர்ஃபேஸ் ஏரியா, ஐ மீன் அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலாக நேச்சர் ஆஃப் தி லிக்விடே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் டிக்ரீசஸ் இட்ஸ் சர்ஃபேஸ் ஆர் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா. அது சர்ஃபேஸ் ஏரியாவை டிக்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணும். இப்போ ஏரியா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா. சரி. அடுத்தது டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வேரி ஆகுது அப்படின்னா இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் லீனியர்லி டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. த சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் டெம்பரேச்சருக்கு இடையில ரேஞ்சை வந்து ஒரு ஈக்குவேஷன் மூலிமா சொல்லலாம். அது என்ன அப்படின்னா கேபிட்டல் T ஆஃப் ஸ்மால் t இஸ் ஈக்குவல் டு T0 ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா t அப்படின்ற ஈக்குவேஷனில் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன். எதுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் அந்த டெம்பரேச்சருக்கும் இடையில ரிலேஷனை சொல்கிறது. இதில் TT அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே டீங்கிறது ஸ்மால் டி அப்படிங்கிறது பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரெப்ரசென்ட் பண்ணுறது, கேபிட்டல் T அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா. அப்போது T0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0 டிகிரி சென்டிகிரேடில் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னத்தை மீன் பண்ணுதுன்னா இட்ஸ் டெம்பரேச்சர் கோஃபிஷியன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இது வந்து மேக்ஸிமம் வந்து அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனுடைய கோஃபிஷியன்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா. ரைட். அடுத்து இன்னொரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது என்னென்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு. வாட் இஸ் மீன் பை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்? இப்போ பாருங்கள், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எந்த ஒரு லிக்விடுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். சரிங்களா. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனோட வேல்யூ மேபி ஹையாக இருக்கலாம் ஒரு லோவாக இருக்கலாம். சரி. இப்போது அந்த டெம்பரேச்சரை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெம்பரேச்சரில் எனக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் 0 ஆகும். சரிங்களா. அந்த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லிக்விடும் வேப்பரும் டிஸப்பியர் ஆயிரும்.
சரிங்களா. இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த லிக்விட் அண்ட் வேப்பர் டிஸப்பியர்ஸ். அப்போது எந்த சர்ஃபேஸ், அதாவது அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் 0 அப்படின்ற கண்டிஷனில் லிக்விட் வேப்பர் வந்து டிஸப்பியர் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம வாட்டராக எடுத்துட்டோம் அப்படின்னா, வாட்டருக்கு வந்து அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 374 டிகிரி சென்டிகிரேட். அப்போ இந்த 374 டிகிரி சென்டிகிரேடில் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி வாட்டர் வில் பி 0. சரிங்களா. அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வாட்டர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சர்ஃபேஸில் வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் 0 ஆயிரும். எந்த டெம்பரேச்சர்லாம் 374 டிகிரி சென்டிகிரேடில். ஓகேங்களா. அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் 0ன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அந்த லிக்விடோடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸும் ஏர் மேலே இருக்குது. ஏன்னா லிக்விடோடைய சர்ஃபேஸுக்கு மேலே ஏர் தானே இருக்கும். அந்த ஏரோடைய ஃபோர்ஸும் ரெண்டும் பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் 0 அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே. இப்போ இந்த வாண்டர்வால்ஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் ஒரு ஈக்குவேஷனை ரிலேட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் T ஆஃப் ஸ்மால் t ஈக்குவல் டு T0 ஆஃப் 1 மைனஸ் ஸ்மால் t டிவைட் பை TC. இது TC அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மீன் பண்ணும். ஆஃப் ஹோல் பவர் 3/2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. இந்த ஹோல் பவர் 3/2க்கு பதிலாக நம்ம ஓவராலாக ஜென்ரல் ரிலேஷன் சொல்லும்போது இந்த 3/2க்கு பதிலாக என்னன்னு போட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேங்களா. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் n அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள். சரி, ஒவ்வொரு லிக்விடுக்கும் என்னோட வேல்யூ வேரி ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. T அப்படிங்கிறது டெம்பரேச்சர், அடுத்து TC அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து வாண்டர்வால்ஸ் வந்து டெம்பரேச்சருக்கும் அந்த சர்ஃபேஸ் டென்ஷனுடைய ரிலேஷன் சொல்கிறது. இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம லிக்விட் அந்த ஆயில்ஸ், வீட்டில் சமைக்கிற ஆயில்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுவும் ஒரு ரீசன் தான். இப்போ அதனுடைய எபிலிட்டி வந்து மாறிடும். சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு ஒன் முறை ஆயிலை ஹீட் பண்ணிட்டோம்னாலே அதனுடைய கெப்பாசிட்டியும் அதனுடைய தன்மையும் மாறிடும். மறுபடியும் நம்ம ஹீட் பண்ண அதனுடைய தன்மையை முழுமதியாக இழந்துடும். ஸோ அதனால தான் வந்து அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் டெம்பரேச்சரில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் எனர்ஜி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதே போல் சர்ஃபேஸ் டென்ஷனும் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். வாட் இஸ் சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னா, ஒரு லிக்விட் கண்டெய்னரில் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னரில் வந்து ஒரு லிக்விட் போர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போது அந்த லிக்விட் வந்து எக்ஸாம்பிளாக இந்த உள்ளுக்குள்ளே வந்து நிறைய லிக்விட் மாலிகூல்ஸ் இருக்கும். சரிங்களா. இந்த லிக்விட் மாலிகூல்ஸ்க்கு இடையில் நமக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கொஹெசிவ் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த லிக்விட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து லைக் மாலிகூல்ஸ். அப்போ லைக் மாலிகூல்ஸ்க்கு இடையில் நமக்கு கொஹெசிவ் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா. சரி, அப்போ அந்த கொஹெசிவ் ஃபோர்ஸ்னால் ஒரு லிக்விட் மாலிகூல் இன்னொரு லிக்விட் மாலிகூலை என்ன பண்ணிக்கணும், அட்ராக்ட் பண்ணிக்கும். சரிங்களா. அது சுற்றியும் ஒரு லிக்விட் இருக்குன்னா அந்த சுற்றியும் இருக்கக்கூடிய எல்லா மாலிகூல்ஸும் அது வந்து அட்ராக்ட் பண்ணும், அதனுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகூல்ஸையும். சரி, அப்போது அந்த நியர் தி சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் வந்து இழுத்துக்கும். அப்போ இழுக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட், அதாவது லிக்விடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாலிகூல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வில் பி 0 அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சரி, இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டருக்கு வாங்க, லிக்விடுக்கு வாங்க. அந்த லிக்விடோடைய சர்ஃபேஸுக்கு வரும்போது நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த லிக்விடோடைய சர்ஃபேஸில் பாருங்கள், பிங்கிற மாலிகுல் வந்து இது மாதிரி தான் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. மாலிகுலர் ஃபோர்ஸ், அந்த கொஹெசிவ் ஃபோர்ஸு மேலே வந்து அப்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே மாலிகுல்ஸ் கிரேட்டராக இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டில் தான் இருக்குது. அப்போ இந்த லிக்விட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் டவுன்வர்ட்ஸில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதே போல் சீங்கிற மாலிகுலும் பார்த்திங்கன்னா இங்கே தான் மாலிகூல்ஸ் கிரேட்டராக இருக்குது. அப்போ அந்த கொஹெசிவ் ஃபோர்ஸ்னால் இந்த சீங்கிற மாலிகுலும் நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே போல் இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல், இங்கே இருக்கிற மாலிகுல், ஸோ இது மாதிரி இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆல் மாலிகூல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ். சரிங்களா. இப்போ இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால டோட்டலாக இதுதான் வந்து நம்ம வந்து அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால தான் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரிங்க் ஆகுது, அதாவது அதோட ஏரியாவை சுருக்கிக்க முயற்சிக்குது அப்படிங்கிற நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். டியூ டு திஸ் ஃபோர்ஸ் த லிக்விட் சர்ஃபேஸ் டென்ஸ் டு ஹேவ் த லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த டிக்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடுடைய இன்னர் பார்ட்லேருந்து, சரிங்களா, இதனுடைய இன்னர் பார்ட்லேருந்து ஒரு ஒன் ஆஃப் த லிக்விட் ஆர் மோர் லிக்விட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிக்விட் மாலிகூல்ஸை வந்து சர்ஃபேஸுக்கு எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா. அப்படி இந்த லிக்விட் மாலிகூல்ஸை வந்து சர்ஃபேஸுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சம் ஒர்க் டன் செய்வோம். ஏன்னா வந்து இன்னர் பார்ட்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து கொஹெசிவ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒர்க் செய்யணும்.
அப்போ அந்த செய்யக்கூடிய ஒர்க் தான் இந்த மாலிகுல் மேலே வந்தோடனே அந்த மாலிகுலில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். எந்த ஒரு ஆப்ஜெக்டிவ் கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணும்போது நாம் செஞ்ச ஒர்க் டன் அந்த ஆப்ஜெக்டில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதே போல் தான் இந்த லிக்விடையும், இந்த லிக்விடுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ராப்பை நம்ம வந்து கொகிசிவ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஒர்க்கை செஞ்சு சர்ஃபேஸுக்கு கொண்டு போகிறதுனால இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி இதனுடைய சர்ஃபேஸில் சம் எனர்ஜி இருக்குது. இப்போ நம்ம கொண்டு போகும்போது இதுவும் சம் எனர்ஜி அடிஷ்னல் பண்ணது. எதுக்காகனா டு இன்க்ரீஸ் தி ஏரியா. சரிங்களா? அப்போ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை கொண்டு போகிறோம். சரிங்களா? அப்படி அது மேலே போகும்போதும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸுடைய இடத்துல மாலிகுல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. சரிங்களா? அப்போ கிரேட்டர் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகிடுது. ஏன்னா நம்ம இங்கேருந்து தான் மேலே கொண்டு போயிருக்கோம். சரிங்களா? அப்போது நம்ம எக்ஸஸாக அந்த மாலிகுல்ஸை வந்து இன்னர் பார்ட்லேருந்து சர்ஃபேஸுக்கு கொண்டு போனோம் இல்லைங்களா? அப்போ எனக்கு வந்து எனர்ஜி வந்து எக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அந்த எக்ஸஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா ஆஃப் தி ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் இஸ் கால்டு சர்ஃபேஸ் எனர்ஜி. அப்போது அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லிக்விடோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் இப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸஸ் எனர்ஜி பர் யூனிட் ஆஃப் ஏரியா ஆஃப் தி ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் அ லிக்விட் இஸ் கால்டு சர்ஃபேஸ் எனர்ஜி. இது வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா work done in increasing the surface area per unit area of a liquid against the surface tension force is called surface energy of the liquid. இதுதான் நம்ம செஞ்சோம். என்ன, லிக்விடோடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 1 or 2 லிக்விட் மாலிகுல்ஸை வந்து கிரவுண்ட்ஸ் இன்னர் பார்ட்லேருந்து அப்பர் பார்ட்டுக்கு கொண்டு போனோம். அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஒர்க் செஞ்சோம் அப்படின்னா அந்த கொகிசிவ் ஃபோர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் செஞ்சோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் தி லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் தி லிக்விட் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா ஒர்க் டன் இன்க்ரீஸிங் தி சர்ஃபேஸ் ஏரியா பை இன்க்ரீஸிங் தி சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக செஞ்ச ஒர்க் டன்னுக்கும் அதனால் எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இடையில ரேஷியோ தான் சர்ஃபேஸ் எனர்ஜி. அதை ஒர்க் டன் டபிள்யூ டிவைட் பை இன்க்ரீஸ் இன் ஏரியாவை டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போது ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் எனர்ஜி இல்லையா? ஸோ அதனால் ஜூல் டிவைட் பை ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், அதனால் ஜூல் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய யூனிட்டு. அது வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது அதனோட யூனிட்டு நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எம் டிவைட் பை எம் ஸ்கொயர். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஜூல் மீட்டர் பவர் -2ன்னு எழுதலாம், ஆர் நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ்னும் எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே சர்ஃபேஸ் எனர்ஜியோடைய யூனிட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ பாருங்கள், அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்தோம். இப்போ ப்ராப்பராக நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு டெஃபினேஷனை கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ லிக்விட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி force per unit length of the liquid, force per unit length of the liquid or energy per unit area of the surface of the liquid. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டான் பாருங்கள். force per unit length of the liquid is equal to surface tension or energy per unit area of the surface of a liquid. ஒரு லிக்விடோடைய சர்ஃபேஸ் எனர்ஜின்னு சொன்னோம் இல்லையா? அந்த சர்ஃபேஸ் எனர்ஜியில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லணும் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா, அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்ம சொல்லும்போது அது சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, அப்போ T = F/L ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லி போகலாம். ஸோ இதனோட யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு யூனிட்டு, லென்த்துக்கு மீட்டர். அப்போ என்ன வரும்? ஃபோர்ஸுக்கு நியூட்டன், மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஆர் இதனோட டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியூட்டன் வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு சொல்லி எழுதுவேன். இங்கே ஒரு மீட்டர் இன்வர்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா கிலோகிராம் செகண்ட் பவர் -2ன்னு வரும். அது கிலோகிராமுக்கு வந்து டைமென்ஷன் எம், செகண்டுக்கு வந்து டீன்னு போட்டிங்கன்னா MT பவர் -2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷனுடைய டைமென்ஷன். சரிங்களா? ரிலேஷன் பிட்வீன் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் சர்ஃபேஸ் எனர்ஜி. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு இடையில ரிலேஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ABCD அப்படின்ற ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இது மாதிரி. சரிங்களா? ABCD அப்படின்ற ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இந்த ஏபியோடைய லென்த்து L அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போது இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமில் AB அப்படிங்கிறது மூவபிள். சரிங்களா? இப்போது இந்த ABCD அப்படின்ற இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமை ஒரு சோப் சொல்யூஷனில் டிப் பண்ணுறோம். ஆல்ரெடி சோப் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன? சர்ஃபேஸ் டென்ஷன் லெஸ்ஸாக இருக்கக்கூடியது. சரிங்களா?
இப்போ சோப் சொல்யூஷனில் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமை டிப் பண்ண உடனே ஏபி மூவபிள் இல்லைங்களா, ஸோ இதில் வந்து ஒரு ஃபிலிம் ஃபார்ம் ஆகும். சரியா, சோப் ஃபிலிம் ஃபார்ம் ஆகும் இந்த ஃப்ரேமில். அப்போ சோப் ஃபிலிம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டியூ டு தி சர்ஃபேஸ் டென்ஷன்னால இந்த சோப் ஃபிலிம் என்ன பண்ணும், ஏபியை வந்து இன்வெர்ஸில் இழுக்கும். சரிங்களா, அப்போது இன்வெர்ஸில் இழுக்கும்போது இந்த ஏபி அப்படின்ற ஃப்ரேமு மூவ் ஆகும். அப்போ இந்த ஏபி ஃப்ரேம் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாக ஃபார்முலா படிச்சிருப்போம், சர்ஃபேஸ் டென்ஷன் T = ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்ட்டு. சரிங்களா, இங்கே நம்ம ஃபோர்ஸ் வேணும்னா ஃபோர்ஸ் = சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த் அப்படின்ட்டு எழுதிக்கலாங்களா. அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் இக்குவேஷனை. அப்போ ஃபோர்ஸ் = T × L தான் எழுதணும். இங்கே எதுக்கு 2T × L எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சோப் ஃபிலிமுக்கு 2 சர்ஃபேஸஸ் இருக்கும். எப்படின்னா ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. சரிங்களா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் அந்த பபிள்ஸ் விட்டுட்டு விளையாடும் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடுக்குள்ளே உள்ள டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ரேம் பாருங்கள் 2 சைடும் இந்த 2 ஃப்ரீ சர்ஃபேஸஸ் இருக்கும், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு அப்படின்ட்டு. சரிங்களா, அப்போ அந்த 2 சர்ஃபேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த 2. சரிங்களா, அதுதான் 2 has introduced because it has 2 free surfaces. அந்த பபுளுக்கு வந்து அந்த ஃபிலிமுக்கு வந்து 2 சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீ சர்ஃபேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது. சரி, இப்போது அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஏபிங்கிற ஃப்ரேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் 2T × L. சரி, இப்போ ஏபி வந்து மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இவ்வளோ. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ்க்கு எகென்ஸ்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் ஆக்ட் ஆகக்கூடிய இன்வெர்ட் ஃபோர்ஸ்க்கு எகென்ஸ்டாக நாம் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். எப்படி அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஏபிங்கிற ஃப்ரேமை மூவ் பண்ண வைக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸுக்குன்னா A', B' பொசிஷனுக்கு. இப்போ வந்து இந்த ஃப்ரேம் எங்கே வந்துருச்சு அப்படின்னா A', B' அப்படின்ற நியூ பொசிஷனுக்கு வந்துருச்சு டியூ டு தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் Fனால். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த A', நியூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அதை வந்து சேஞ்ச் இன் லென்த் அப்படிங்கும்போது ΔX அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ்னால ஏபி ஆனது ஏபிங்கிற பொசிஷன்லேருந்து A', B' அப்படின்ற பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, செஞ்சு இப்போது நம்ம வந்து அப்ளை பண்ண ஒர்க் டன், அது இந்த ஒர்க் டன்னால தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னாச்சுன்னா அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, சரி, அப்போது நம்ம செஞ்ச ஒர்க் டன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், இதுதானே வந்து நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் 2T × L. டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, ΔXங்கிற டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போது 2TL × ΔX அப்படிங்கிறது தான் ஒர்க் டன். சரி, எவ்வளோ ஏரியா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவோமா, ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத் அப்படிம்போம். அப்போ லென்த் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷனில் இந்த டென்ஷன் எடுத்துருங்க, இதுதான் லென்த். அப்போது 2L × ΔX அப்படின்னு கிடச்சிருங்களா. சரி, 2L × ΔX அப்படிங்கிறது தான் ஏரியா, சேஞ்ச் இன் ஏரியா. அப்போது நமக்கு வந்து சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா work done divided by increase in surface area. work done divided by increase in surface area அப்படிங்கிறது தானே நமக்கு சர்ஃபேஸ் எனர்ஜிக்கான ஃபார்முலா. அப்போ ஒர்க் டன்னுக்கு நமக்கு என்ன இருக்குது, 2TL × ΔX. 2TL × ΔX. ΔAக்கு என்ன இருக்குது, 2L × ΔX. அப்போ அப்ளை பண்ணுங்கள், 2TL × ΔX divided by 2L × ΔX. இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்னென்னலாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். 2L × ΔXும் இங்கே பாருங்களேன், இந்த டூவும் கேன்சல் ஆகிடுச்சு. அதே போல் இந்த எல்லும் ΔXும், அதே போல் இந்த எல்லும் ΔXும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது என்னென்னா T மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது என்னென்னா சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறத நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம டெஃபினேஷன்லேயே படிச்சிருக்கோம். சரிங்களா, அப்போது சர்ஃபேஸ் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா, அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படிங்கிறது பர் யூனிட் ஏரியாவுக்கு சொல்லும்போது நம்ம அது என்னென்னு சொல்லணும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, சரி, இதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் இடையில ரிலேஷன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லிக்விட் ட்ராப் எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் ட்ராப் அப்படிங்கும்போது ஃபுல்லாக ஒரே ஒரு லைக் மாலிகூல்ஸ்னால் மட்டுமே மேடப் ஆனது. அதனால் இந்த லிக்விட் சர்ஃபேஸ் லிக்விட் ட்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லிக்விட் ட்ராப் ஆஃப் த ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 4πr². நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்பெரிக்கல் லிக்விட் ட்ராப்போடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². அதே வந்து பபுள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, சரிங்களா, பபுளுக்கு 2 சர்ஃபேஸஸ் இருக்கும், ஃப்ரீ சர்ஃபேஸ். இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, அப்போ 2 ஃப்ரீ சர்ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு 4πr² ஏரியா. அதே 2 சர்ஃபேஸஸ் ஃப்ரீ சர்ஃபேஸஸ் இருக்கும்போது
2 இன்ட்டு 4πr² அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போது ஒரு லிக்விட் ட்ராப் அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா 4πr². அதே வந்து பபுளாக இருந்ததுன்னா அதுக்கு 2 ஃப்ரீ சர்ஃபேசஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ 2 ஃப்ரீ சர்ஃபேசஸ் இருக்கும்போது 2 இன்ட்டு 4πr² அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் 7.10. லெட் 2.4 into 10 to the power minus 4 joule of work done is increase the area of the film of soap bubble from 50 centimeter square to 100 centimeter square. Calculate the value of surface tension of the soap bubble. இங்கே சோப் பபுள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ சோப் பபுளுக்கு எத்தனை சர்ஃபேசஸ் இருக்கும்னா 2 ஃப்ரீ சர்ஃபேசஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது நம்ம 2 del A is equal to 2 into 100 minus 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கும்போது 10 to the power minus 4 அப்படி மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்போது சேஞ்ச் இன் ஏரியா அப்படிங்கும்போது 2 into 50 into 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் இன் ஏரியா. அப்போது நமக்கு ஒர்க் டன் அப்படிங்கிறது என்னென்னா டென்ஷன் இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியா. இதில் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் T is equal to ஒர்க் டன் டிவைட் பை சேஞ்ச் இன் ஏரியா. அப்போது ஒர்க் டன்னோடைய வேல்யூ 2.4 into 10 to the power minus 4 டிவைட் பை ஏரியா சேஞ்ச் வந்து 100 into 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர். அப்ளை பண்ணிங்கன்னா 2.4 into 10 to the power minus 2 நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சோப் சொல்யூஷனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், அதாவது சேர்கோணம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சேர்கோணம் அப்படிங்கிறது என்னென்னா whenever the free surface of a liquid comes into contact with the solid, then the surface of the liquid becomes curved at the point of contact. Whenever the liquid surface becomes curved, the angle between the two medium comes into picture. அதாவது ஒரு லிக்விட் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு லிக்விட் எடுத்துக்கலாம். அந்த லிக்விட் எடுத்துகிட்டு ஒரு பீக்கரில் போர் பண்ணிக்கோங்க. அப்போ அல்லது ஒரு கிளாஸ் டம்ளரில் போர் பண்ணுங்கள். அப்போ போர் பண்ணும்போது பாருங்கள், அந்த சென்டரில் விட்டுடலாம். அந்த கிளாஸுடைய வால் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாஸுடைய டம்ளரோட எட்ஜு, அதில் அந்த லிக்விட் வந்து கான்டாக்டில் இருக்கும்போது பாருங்கள் கொஞ்சமால அந்த வாட்டருடைய லெவல் ரைஸ் ஆகிருக்கும். சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2 மீடியமும் கான்டாக்டுக்கு வரும்போது நமக்கு வந்து அந்த லிக்விட் வந்து லிக்விடோட சர்ஃபேஸ் வந்து பிகம்ஸ் அ கர்வ். நம்ம இதை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து சொல்ல முடியும். சரிங்க, அதாவது அப்சர்வ் பண்ண முடியும். லிட்டில் பிட் அது வந்து கர்வ்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம ஆங்கிள் பிட்வீன் த 2 மீடியம். அப்போது அந்த வாட்டர் அப்படிங்கிறது ஒரு மீடியம், கிளாஸ் அப்படிங்கிறது மீடியம். அப்போ வாட்டருக்கும் கிளாஸுக்கு இடையே உள்ள ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அந்த கர்வ் வந்து இப்படி அப்வர்ட்ஸில் இருக்குமா அல்லது டவுன்வர்ட்ஸில் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த பீக்கர் எடுத்துக்கிட்டு அந்த பீக்கரில் வந்து ஒரு பீக்கரில் வந்து நம்ம வாட்டரையும் இன்னொரு பீக்கரில் வந்து நம்ம என்னென்னா மெர்க்குரியும் ஊற்றி வச்சுருக்கோம், போர் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அந்த வாட்டருடைய லெவல். இப்போ ஸ்டார்டிங்கில் இப்படி லைட்டாக இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வாட்டருடைய லெவல் எப்போனா இந்த கிளாஸை வந்து இந்த ராடை நம்ம டிப் பண்ணாததுக்கு முன்னாடி. அதே போல் மெர்க்குரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி லெவல் இப்படி இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி இருக்கும். ஓகே, இது ரெண்டுலேயுமே நம்ம இந்த கிளாஸ் ராடை டிப் பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ராடை டிப் பண்ணுறோம். அப்படி டிப் பண்ணும்போது நம்ம முன்னாடி சொன்ன கான்செப்ட் படி வென் கிளாஸ் ராட் இஸ் டிப்டு இன்டு த லிக்விட் சர்ஃபேஸ், இந்த லிக்விட் சர்ஃபேஸில் டிப் பண்ணும்போது இந்த கிளாஸும் லிக்விடும் காண்டாக்ட் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவில் பாருங்கள் நமக்கு வந்து அந்த லெவல் கொஞ்சமால ரைஸ் ஆகிருக்கா. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். எப்படி எப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுக்கு கொஞ்சோண்டு லெவல் வந்து ரைஸ் ஆனது தெரியுதுங்களா? ரைட். அப்போது இது மாதிரி நமக்கு வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் இங்கேயும் பாருங்கள், அதே போல் இந்த வாட்டருக்குள்ளே நம்ம வந்து ஒரு கிளாஸ் ராடை ப்ளேஸ் பண்ணும்போது வாட்டருடைய லெவல் வந்து ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள் கிளாஸ் டியூபுக்குள்ளே. இது மாதிரி என்னுடைய லெவல் நார்மல் லெவலிருந்து எனக்கு வந்து இவ்வளோ ஹைட் வந்து எனக்கு வாட்டருடைய லெவல் ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ரைட். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இந்த கிளாஸுக்கும் இந்த லிக்விடோடைய சர்ஃபேஸும் எப்படி மீட் பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம வந்து இது வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் ராடுக்கும் கிளாஸுக்கும் லிக்விடுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய மெனிஸ்கஸ் இது மாதிரியும், இதே வந்து இந்த மெர்க்குரியில் வந்து அந்த கிளாஸ் ராடை டிப் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது உள்ளுக்குள்ளே வந்து அந்த மெர்க்குரி வந்து ரைஸ் ஆகாது, கீழே ஃபாலில் தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக மெர்க்குரிய லெவல் இங்கே இருக்கும். சரிங்களா? அப்போது எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ΔH அப்படின்ற அளவுக்கு வந்து ஹைட்டு ஃபால் ஆகிருக்கு.
சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸும் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த கிளாஸும் இந்த மெர்க்குரியும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்டில் பாருங்கள் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து வெரி ஹையாக இருக்கும், அதாவது அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். சரிங்களா? அப்போ அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கிறதுனால தான் எனக்கு இது மாதிரி வந்து மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை வச்சு தான் நமக்கு வந்து இது வந்து வாட்டருடைய லெவல் வந்து இந்த லிக்விடோட லெவல் வந்து இங்கே ரைஸ் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ இது வந்து டிப்ரெஷனில் இருக்கும், இது வந்து டிப்ரெஷனில் இருக்காது. ஓகே, அப்போது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை இந்த வாட்டருக்கும் கிளாஸுக்கு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இதுக்கு ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ணலாம். எப்படி டேஞ்சன் ட்ரா பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த மெனிஸ்கஸ்க்கு அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு ட்ரா பண்ண டேஞ்சன்ட். சரிங்களா? அதே போல் இந்த கிளாஸுக்கு ட்ரா பண்ண டேஞ்சன்ட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஆங்கிள், எதுக்கும் இடையில ஆங்கிள்னால் இந்த லிக்விடோடைய சர்ஃபேஸுக்கு ட்ரா பண்ண ஆங்கிளுக்கும் கிளாஸோடைய சர்ஃபேஸ், அதாவது கிளாஸ் மீடியத்துக்கும் லிக்விட் மீடியத்துக்கும் இடையில ஆங்கிள் தான் நான் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இப்படி இருக்கும், இதுதான் வந்து தீட்டா. இதை தான் நான் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். அதே போல் தான் இந்த சைடுக்கும் நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போது நம்ம எடுத்துக்கிட்டது கிளாஸ் மீடியம், அதே லிக்விட் மீடியம். அப்போ இந்த லிக்விடுக்கும் கிளாஸுக்கும் நம்ம டேஞ்சன் ட்ரா பண்ணால், லிக்விடுக்கு ஒரு டேஞ்சன், கிளாஸ் மீடியத்துக்கு ஒரு டேஞ்சன், இது ரெண்டு டேஞ்சனும் இந்த இடையே உள்ள ஆங்கிள் தான் நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை டெஃபினேஷனாக சொல்லும்போது த ஆங்கிள் பிட்வீன் தி டேஞ்சன் டு தி லிக்விட் சர்ஃபேஸ், நம்ம லிக்விட் சர்ஃபேஸ்க்கு ஒரு டேஞ்சன் வரைஞ்சோம் அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் தி சாலிட் சர்ஃபேஸ் இன்சைடு தி லிக்விட் இஸ் நோன் as தி ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் தி சாலிட் அண்ட் லிக்விட். சரிங்களா? அதாவது லிக்விட் சர்ஃபேஸுக்கு ஒரு டேஞ்சன்ட்டும், அதாவது எந்த இடத்துலனா அந்த சாலிடும் லிக்விடும் மீட் பண்ணக்கூடிய அந்த கான்டாக்ட் பாயிண்டில் லிக்விட் சர்ஃபேஸ்க்கு ஒரு டேஞ்சன்ட்டும் சாலிட் சர்ஃபேஸ்க்கு ஒரு டேஞ்சன்ட்டும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த டேஞ்சன்ட், ரெண்டு டேஞ்சன்ட்டுக்கு இடையுள்ள ஆங்கிள் தான் கான்டாக்ட் ஆங்கிள், அதாவது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த சாலிட் அண்ட் லிக்விட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தீட்டா அப்படின்ற லெட்டரால் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ரைட். இப்போது த வேல்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் அட் இன்டர்ஃபேஸஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சாலிடையும் டிஃப்ரெண்ட் லிக்விடையும் நம்ம எடுத்துக்கும் போது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? அப்போது இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை வச்சு தான் அந்த லிக்விட் வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா அல்லது வந்து ஸ்டேபிளாக ஒரு ட்ராப்லெட் அப்படியே நிற்குமா. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடியில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ராப்பாக கொஞ்சோண்டு வாட்டரை போர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸில் வந்து அந்த வாட்டர் என்ன ஆகுனா அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகி பரவும் அப்படியே. சரிங்களா? இதே வந்து ஒரு தாமரை இருக்கு இல்லைங்களா, அந்த இது மாதிரி பறக்கும். நான் எப்படி அதை பறகுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா இந்த கிளாஸுடைய சர்ஃபேஸில் நம்ம வந்து லிக்விட் ட்ராப் போர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி பரவும். சரிங்களா? அப்படி பரவும் போது இது கிளாஸு, இங்கே பாருங்கள், இது வந்து கிளாஸு, இது வந்து லிக்விடு. அப்போ கிளாஸும் லிக்விடும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து வெரி வெரி லெஸ்ஸராக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் லெஸ்ஸராக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ரைட். அப்போது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து லெஸ்ஸராக இருந்தது அப்படின்னா ஈஸியாக அந்த மீடியத்தில் வந்து என்ன ஆகுன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அல்லது ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ கிளாஸும் லிக்விடும் வாட்டரும் வந்து ஒன்று ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் லெஸ்ஸராக இருக்கனால ஈஸியாக ஒட்டிக்குது. சரியா? இதே வந்து அதே கிளாஸ் சர்ஃபேஸில் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெர்க்குரி எடுத்துக்கிறோம். அப்போ மெர்க்குரி இது மாதிரி இருக்கும். அப்போ மெர்க்குரி இது மாதிரி இருக்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இது தான். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி நமக்கு போகும். இந்த சர்ஃபேஸ்க்கு டேஞ்சன்ட் இது மாதிரி போகும். சரிங்களா? இப்போ டேஞ்சன்ட் நமக்கு வரையணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இது வந்து கிளாஸுடைய சர்ஃபேஸுடைய டேஞ்சன்ட். அடுத்தது இந்த ட்ராப்புக்கு நம்ம வந்து டேஞ்சன்ட் ட்ரா பண்ணால் இது மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ ரெண்டு கடையில் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டியூஸ் ஆங்கிளாக கிடைக்குது. அப்போ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுனா அந்த லிக்விட் ட்ராப் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது, அப்படியே வந்து ட்ராப்லெட்டாகவே நமக்கு நிற்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தாமரை இலையில் நமக்கு வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட் எப்படி நிற்குமோ இது மாதிரி தான் வாட்டர் ட்ராப்லெட் நிற்கும். அல்லது சின்ன சின்ன பனித்துகள்கள் வந்து இந்த புல் இருக்கு இல்லைங்களா, கிராஸோடைய லீஃப் சர்ஃபேஸில் வந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா, ஸோ இது மாதிரி நிற்கும். அப்போது சுத்தமாக அது மேலே ஒட்டாது. ஸோ இதுக்கு வந்து ஏன் ஒட்டலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வில் பி கிரேட்டர். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு சாலிட் எடுத்துக்கலாம். இந்த சாலிட் மேலே ஒரு லிக்விட் ட்ராப் இருக்குது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள்
சாலிட், லிக்விட், ஏர் 3 மீடியமும் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த 3 மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை ஓ அப்படின்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சாலிட், லிக்விட், ஏர் 3மே வந்து மீட் பண்ணுது. இதிலிருந்து நம்ம வந்து 3 இன்டர்ஃபேஸை நம்ம சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்ட் ஏர். சரிங்களா? லிக்விடும் ஏரும் மீட் பண்ணக்கூடிய இது ஒரு இன்டர்ஃபேஸு. அப்புறம் லிக்விடும் சாலிடும் மீட் பண்ணக்கூடிய இது ஒரு இன்டர்ஃபேஸு. அதுக்கு அடுத்தது சாலிடும் ஏரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸு. ஸோ இது மாதிரி 3 இன்டர்ஃபேஸஸை சொல்லலாம். அதை இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னா டிஎஸ்ஏ அப்படிங்கிறது. நல்லா பாருங்கள், இந்த டிஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஏருக்கு இடையான சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எல் சாலிடுக்கும் லிக்விடுக்கும். சரிங்களா? சாலிடுக்கும் லிக்விடுக்கும் இடையுள்ள சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ். அதுக்கு அடுத்தது நமக்கு லாஸ்ட் ஒன் என்னென்னா டிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிக்விடுக்கும் ஏருக்கு இடையுள்ள சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஒரு லிக்விட் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குலிபிரியம். அப்போ இந்த 3 சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸும் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். ஆக்சுவலாக டிஎல்ஏ இப்படி பர்பெண்டிகுலராக இருந்திருக்கணும். பட் ஒரு அதாவது இப்படி பர்பெண்டிகுலராக இருக்க வேண்டியது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கிறதுனால இதை டிஎல்ஏ காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இது ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரோம் பாருங்கள். டிஎஸ்ஏ அதாவது சாலிடுக்கும் ஏருக்கும் இடையுள்ள சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎல்ஏ காஸ் தீட்டா. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கிறதுனால டிஎல்ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் டி இன்டூ எஸ்எல் சாலிடுக்கும் லிக்விடுக்கு இடையுள்ள சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ டிஎஸ்எஸ் ஈக்குவல் டு டிஎல்ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் டிஎஸ்எல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு. இதில் நமக்கு வந்து காஸ் தீட்டா மட்டும் வேணும்னா டிஎல்ஏ காஸ் தீட்டா ஈக்குவல் டு டிஎஸ்ஏ மைனஸ் டிஎஸ்எல் அப்படின்னு கிடைக்கும். எனக்கு காஸ் தீட்டா மட்டும் வேணுங்கும்போது டிவைடட் பை டிஎல்ஏ அப்படின்ட்டு வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் வந்து இது மாதிரி நமக்கு மாறிடும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு டிஎஸ்ஏ மைனஸ் டிஎஸ்எல் டிவைடட் பை டிஎல்ஏ அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரேஷியோ தான் நமக்கு காஸ் தீட்டாவை கொடுக்கும். அது ஆங்கிள் அப்படிங்கிறத கொடுக்குறது. சரியா? இதை வச்சு நம்ம நிறைய பாசிபிலிட்டிஸ் சொல்லலாம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஏ அதாவது சாலிடுக்கும் ஏருக்கு இடையுள்ள சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து சாலிடுக்கும் லிக்விடுக்கும் இடையுள்ள சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸை விட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா, சரிங்களா, டிஎஸ்ஏ மைனஸ் டிஎஸ்எல் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஏன்னா இந்த வேல்யூ வந்து எஸ்ஏவோட வேல்யூ கிரேட்டர் தானே இருக்கிறதுனால. அப்போது இது வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வில் பி அக்யூட்டாக இருக்கும். சரி, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது அக்யூட்டாக இருக்கும், அதாவது லெஸ் தேன் 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா பாசிட்டிவ் வரும். ஏன்னா இங்கே பாருங்களேன், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவில் தான் கிடைக்கும். கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறனால நமக்கு பாசிட்டிவில் கிடைக்குது. சரிங்களா? அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படிங்கும்போது இது வந்து எதுக்கும் இடையில இன்டர்ஃபேஸ் அப்படின்னா வாட்டருக்கும் பிளாஸ்டிக்கும் இடையில இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டருக்கும் பிளாஸ்டிக்குக்கும் இடையில இன்டர்ஃபேஸ் தான் இந்த இன்டர்ஃபேஸ் ரிலேஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்ஏ அதாவது சாலிடுக்கும் ஏருக்கு இடையில சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து சாலிடுக்கும் லிக்விடுக்கும் இடையில சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸை விட லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா டிஎஸ்ஏ மைனஸ் டிஎஸ்எல் இஸ் லெஸ் தேன் 0. பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 0 விட லெஸ்ஸரான வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ இது வந்து எதுக்கு இடையிலதுன்னா வாட்டருக்கும் லீஃபுக்கும் இடையில இன்டர்ஃபேஸ்க்குள்ளது. சரிங்களா? வாட்டர் லீஃப்னால் அந்த லீஃபில் போய் வாட்டர் வந்து உட்காந்துன்னு எப்படி உட்காந்துருக்கும், ஐ மீன் ஒரு ட்ராப்லெட்டாக தானே இருக்கும். அந்த இலையை வந்து என்ன பண்ணாதுன்னா வெட் பண்ணாது. ஸோ தான் அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வில் பி அப்டியூஸ் இந்த இடத்துல. சரியா? ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வில் பி அப்டியூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது விரிகோணம். அப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 180 டிகிரியாக இருக்கும். அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிரும். சரி, அந்த தேர்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலிடுக்கும் ஏருக்கு இடையில சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து லிக்விடுக்கும் ஏருக்கு இடையில சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் சாலிடுக்கு லிக்விடுக்கு இடையில சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸோடைய சம் வேல்யூவோட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா there will be no equilibrium, the liquid will spread over the solid. அந்த சாலிடில் அந்த லிக்விட் வந்து என்ன ஆகுனா ஸ்ப்ரெட் ஆயிரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அப்போது ஒரு லிக்விட் வந்து அந்த சாலிட் சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகணும், அதாவது பரவணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா சாலிடுக்கு ஏருக்கு இடையில சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் லிக்விட் ஏர் சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் சாலிட் லிக்விட் சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற ரிலேஷன் எதுக்கு இல்லைன்னா சாலிடுக்கு லிக்விடுக்கு இடையில இன்டர்ஃபேஸில் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது எப்படி வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிளாக
நம்ம சோப்ஸு, டிடர்ஜென்ட்ஸு, அடுத்து வாஷிங் பவுடர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ வெட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஏஜென்ட்ஸை நம்ம லிக்விடில் கொண்டு போய் அதாவது என்ன சொல்லணும்னா சால்வபிள் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து என்ன ஆகுனா அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சிரும். அதே போல் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா? அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு டர்ட்டி கிளாத்ஸ், ரொம்ப அழுக்கு இருக்கக்கூடிய கிளாத்ஸ் வந்து அந்த சோப் சொல்யூஷனில் போய் டிப் பண்ணும்போது அந்த கிளாத்துக்கும் அந்த டர்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை மினிமைஸ் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து ஒரு கிளாத்தில் டர்ட்டை வந்து அதாவது ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இதில் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருக்குது. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்ஸ் விளம்பரத்தில் சொல்லியிருப்பான். சரிங்களா? அப்போ இது என்னென்னா இதில் சுத்தமாக வந்து வாட்டர் ஒட்டாது அப்படின்ட்டு. இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பெயிண்ட் ஆக்சுவலாக வந்து அந்த வாலில் கோட் பண்ணியிருப்பான் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டு. இப்போ வாட்டர் ட்ராப்லெட் வந்து அந்த வாட்டர் அது மேலே விழுகும்போது, ஐ மீன் அந்த பெயிண்ட் மேலே விழும்போது அந்த பெயிண்ட்டோடைய சர்ஃபேஸுக்கும் வாட்டர் ட்ராப்புக்கும் இடையில் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து கிரேட்டர் தேன் 90 டிகிரி, லெஸ் தேன் 180 டிகிரியாக இருக்கும். அப்போ லெஸ் தேன் 180 டிகிரி அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ட்ராப்லெட் அப்படியே இருக்கும். சரிங்களா? அப்போ வாட்டர் ட்ராப்லெட் வந்து கான்டாக்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக அந்த வந்து ஒன்று இன்டர்ஃபேஸ் வந்து மீட் பண்ணிக்காது. அதனால் அந்த வாட்டர் ட்ராப்லெட் அந்த பெயிண்டில் வந்து ஒட்டாது அப்படிங்கிறது. இதுதான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டில் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். சரிங்களா? அப்போ டே டு டே லைஃப்பில் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் நமக்கு ரொம்ப ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் இன்சைட் அ லிக்விட் ட்ராப், அ சோப் பபிள் அண்ட் அன் ஏர் பபிள். இங்கே ஏர் பபிளாக இருந்தாலும் சரி, சோப் பபிளாக இருந்தாலும் சரி, லிக்விட் ட்ராப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்குள்ளே ப்ரெஷர் வந்து எக்ஸஸாக தான் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ரெஷரை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம ப்ரீவியஸ் கேஸில் டிஸ்கஸ் பண்ணோம் என்னென்னா, ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் எப்பயுமே கவுடாக தான் இருக்கும். எது கூட கான்டாக்டில் இருக்கும்போது அப்படின்னா, ஒரு சாலிட் கூட கான்டாக்டில் இருக்கும்போது. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் ஏர் ஆர் லிக்விட் கேஸோட இன்டர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போது எந்த ஒரு லிக்விட் சர்ஃபேஸும் அதனுடைய சர்ஃபேஸை மினிமமாக வச்சுக்க தான் ட்ரை பண்ணும், சர்ஃபேஸ் ஏரியாவை. அப்போது சர்ஃபேஸ் ஏரியாவில் மினிமம் எனர்ஜி இருக்குன்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவும் லீஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால் இந்த ரீசனால் தான் ஒரு லிக்விட் ட்ராப் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா? பிகாஸ் இட்ஸ் ட்ரைஸ் டு மினிமம் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? அதனால தான் வந்து அதனுடைய ரேடியஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். சரி, இப்போ வந்து ஒரு லிக்விட் ட்ராப்பு கர்வ்டு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, அல்லது ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் வந்து கர்வ்டு ஷேப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இன்சைடில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், அவுட் சைடில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால தான் நமக்கு வந்து அது கர்வ்டு ஷேப்பை அட்டைன் பண்ணுது. அப்போது அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு லிக்விடு சர்ஃபேஸு பிளெயினாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இந்த பிளெயின் சர்ஃபேஸில் நம்ம வந்து ஒரு மாலிகுல் எடுத்துக்குவோம். இது மாதிரி ஒரு மாலிகுல் இதனுடைய சர்ஃபேஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷனால் அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அலாங் தி டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். சரிங்களா? அதாவது இதனுடைய சர்ஃபேஸ்லேயே நமக்கு ஆக்ட் ஆகுது. இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸும், அதே போல் இந்த மாலிகுல்லேருந்து இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் அந்த லிக்விடோடைய சர்ஃபேஸ்லேயே ஆக்ட் ஆகிறதுனால there is no net resultant force on the molecule. அப்போ இந்த மாலிகுல் மேலே எந்த ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு மாலிகுலும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகி பேலன்ஸ் பண்ணிக்குது. சரிங்களா? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகி பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் தி மாலிகுல் இஸ் 0. சரிங்களா? சரி, இப்போ நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பிளேன் லிக்விட் சர்ஃபேஸில் அப்போ ப்ரெஷர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ப்ரெஷரும், அடுத்தது இந்த வேப்பரைஸ்டு ப்ரெஷரும், ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் சேம். அதனால தான் இந்த லிக்விடோடைய சர்ஃபேஸ் வந்து பிளெயினாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன், when the liquid surface is curved, every molecule on the liquid surface experience a force due to the surface tension along the tangent to the surface. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லையும் நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் நமக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி அதனுடைய சர்ஃபேஸில் டேஞ்சன்ஸ் அண்ட் டைரக்ஷனில் நமக்கு ஆக்ட் ஆகும். இதுதான் ப்ரெஷர். ஓகேங்களா? ரைட். இப்போது இதனுடைய நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த டேஞ்சன்சியல் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு நம்ம ஒரு இந்த காம்பனண்ட்டை நம்ம 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், அனதர் ஒன் இஸ் அன் வெர்டிக்கல் காம்பனண்ட். சரிங்களா? அப்போது அதே போல் இந்த சைடில் டென்ஷனுக்கு நம்ம ஒரு காம்பனண்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா, இது இஸ் அன் ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட். இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்ஸ் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 காம்பனண்ட்ஸும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த 2 வெர்டிக்கல் காம்பனண்ட்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஆட் ஆயிரும். அப்போ ஆட் ஆகும்போது நமக்கு வந்து இங்கே ரிசல்டன்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வில் பி அப்வர்ட்ஸ், இந்த டைரக்ஷனில் இருக்கும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி இது வந்து என்னது கான்கேவ் சர்ஃபேஸ் தானே. இந்த கான்கேவ் சர்ஃபேஸோடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி இருக்கும். அப்போ இந்த கான்கேவ் சர்ஃபேஸு நம்ம வந்து இப்படி இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து அதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்படிங்கும்போது இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அப்போ இதில் வந்து ப்ரெஷர் என்ன இருக்குன்னா வெளியிலிருந்து இது அதிகமாக இருக்கும் இந்த சைடில் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் இது மேலே லிக்விட் மேலே அதிகமாக இருக்கும். ரைட். செகண்டு பாருங்களேன், இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்ஃபேஸ் எடுக்கும்போது எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே இப்போ பலூனை நம்ம ஊதுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். மேலே பலூன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பிளாட்டனாக இருக்கும் இல்லையா, ஸோ இது மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு மாலிகுல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாலிகுல் மேலே இந்த சர்ஃபேஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய 2 டென்ஷன், ஒன்று அலாங் தி டேஞ்சென்ஷியல் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட். ஸோ இதே மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ இதையும் நம்ம 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணும்போது ஹரிசாண்டல் காம்பனண்ட்ஸ் 2 கேன்சல் ஆயிரும், வெர்டிக்கல் காம்பனண்ட்ஸ் 2 ஆக்ட் ஆகி ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஆட் ஆகி நமக்கு ரிசல்டன்ட் டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர். இப்போ பாருங்களேன், இன்வெர்ஸில் இருக்கும். இந்த லிக்விட்னா இது ஆக்சுவலாக இந்த ப்ளூ கலருங்கிறது லிக்விடு. சரிங்களா? அப்போ லிக்விடுக்குள்ளே நமக்கு அதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். பாருங்களேன், இப்போ இதை ட்ரா பண்ண அப்படின்னா இது மாதிரி வரும். எனக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இப்படி இருக்குன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்குன்னா இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து இன்சைட்லேருந்து அவுட் சைடை நோக்கி இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும் எக்ஸஸ் ப்ரெஷர். அதனால தான் இதனுடைய சர்ஃபேஸ் வந்து இது மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதை தான் வந்து கீழே டெஃபினேஷனாக சொல்லியிருப்பான். பாருங்கள், த கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் டைரக்டட் இன்வர்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர். பாருங்களேன், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இன்வர்ஸில் இருக்கும், அது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நோக்கி இருக்கும் அப்படிங்கிறதையும். அதே போல் whereas the resultant force is directed outwards from the center of curvature from the concave surface. இதே கான்கேவ் சர்ஃபேஸ் இருந்தால் இது வந்து அவுட்வர்ட்ஸில் இருக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ எனிஹவ் அந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். அந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா ப்ரெஷர் ஆன் இட்ஸ் கான்கேவ் சைடு இஸ் கிரேட்டர் தேன் தி ப்ரெஷர் ஆன் இட்ஸ் கான்வெக்ஸ் சைடு. கான்வெக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷரோட கான்கேவ் சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். சரி, எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் இன்சைட் ஏர் பபிள் இன் அ லிக்விட். ஒரு லிக்விடில் இருக்கக்கூடிய ஏர் பபிளுக்கு உள்ளுக்குள்ளே எப்படி ப்ரெஷர் எக்ஸஸ் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த பீக்கரில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீக்கரோடைய லெவலுக்கு இந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து வாட்டர் போர் பண்ணுறோம். அது ஏதாவது ஒரு லிக்விட் நம்ம போர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே லிக்விட். சரிங்களா? இப்போ இந்த லிக்விடுக்குள்ளே நம்ம ஒரு ஏர் பபிளை அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏர் பபிள் அப்படின்னா இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு சின்ன நம்ம சொல்லணும்னா இந்த மொட்லி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஏர் பபிளை எடுத்துக்கலாம். இதை சுற்றியும் இருக்கிறது எல்லாமே வந்து லிக்விடு, இது ஒன்று மட்டும்தான் ஏர். அப்போ இன்சைடில் இருக்கக்கூடியது. அப்போ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டணும் பாருங்கள், மேக்னிஃபை பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். இதை சுற்றியும் ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிக்விட். உள்ளுக்குள்ளே மட்டும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏர். சரிங்களா? இதுக்குள்ளே மட்டும் ஏர் இருக்குது, ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வெளியில். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரே ஒரு ஏர் கான்டாக்ட் மட்டும்தான் இருக்கும், ரிமைனிங் எல்லாமே வந்து லிக்விட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறனால இதுதான் வந்து ஏர் பபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த மாதிரி ஏர் பபிள் ஒரு கண்டெய்னரில் இது மாதிரி ஒரு கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு லிக்விடுக்குள்ளே தான் இருக்குது ஃபுல்லாக. சரிங்களா? இது மாதிரி ஒரு லிக்விடுக்குள்ளே இந்த ஏர் பபிள் இருக்குது. இப்போ இந்த ஏர் பபிளோடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த ஏர் பபிளோடைய ரேடியஸ் என்ன? ஆர்.
கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் வந்து ஆர். இது வந்து இதுக்கு மேலே இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம லிக்விட்ஸுக்குள்ளே தானே இருக்குதுன்னு சொன்னோம். இதை சுற்றியும் லிக்விடு தானே, அப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்ட்டு ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும் இந்த லிக்விட்னால. சரிங்களா? அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு டி, இந்த லிக்விடோடைய சர்ஃபேஸ் டென்ஷன் டி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த பபிள்லேருந்து வெளியிலேருந்து ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் பபிள் மேலே. அப்போ இந்த ப்ரெஷரை நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்ரு ப்ரெஷர். சரி, அவுட் சைட் ப்ரெஷர், இதை வந்து P1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அவுட் சைட் ப்ரெஷரை P1 எடுத்துக்கிறேன். அதாவது அந்த லிக்விட்னால் அந்த ஏர் பபிளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர். இன்சைடில் ஒரு ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா? இன்சைட்லனா இது மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷரை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா P2 அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ப்ரெஷரை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறேன், P2 அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இன்சைட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது பபுளுக்கு உள்ளே இருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர். இது எல்லா டைரக்ஷனும் இப்படி அவுட்வர்ட்ஸில் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது எக்ஸஸ் இன் ப்ரெஷர் இன்சைடு தி ஏர் பபிள். இப்போது ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து இது மாதிரி ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம முன்னாடி கேஸில் படிச்சிருக்கோம். ஸோ அப்போது உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் கிரேட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு del P ஈக்குவல் டு P2 மைனஸ் P1. அதாவது இன்சைட் ப்ரெஷர் மைனஸ் அவுட் சைட் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இங்கே வந்து P2 மைனஸ் P1 வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போது சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு இன்சைடில் எவ்வளோ ப்ரெஷர் மைனஸ் அவுட் சைடில் என்ன ப்ரெஷர். இதுதான் வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இந்த பபிளை நான் ஹாஃபாக கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஹாஃபாக கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணி வெளியில் எடுக்கும்போது எனக்கு இந்த பபிள் எது மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுட்பால் இருக்குது இல்லைங்களா, அல்லது ஒரு வாலிபாலை நம்ம சென்டரில் கட் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஏரு, வெளியில் மட்டும்தான் அந்த இது இருக்கும். சரிங்களா? அந்த லேயர். ஸோ அது போல் இப்போ இதெல்லாமே ஃபுல்லாக இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடு. சரிங்களா? இது எல்லாமே லிக்விடு. இந்த சர்ஃபேஸும் லிக்விடு தான். உள்ளுக்குள்ளே மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னா ஏர் மீடியம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஏர் மீடியம். சரிங்களா? ரைட். இப்போது இதை ஹாஃபாக கட் பண்ணிட்டு இல்லையா, அது ஃபுட்பால்லையோ அல்லது வாலிபாலையோ ரெண்டாக கட் பண்ணோம், சென்டராக கட் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த ஷேப்பில் இது வந்து வெளியில் இருக்கிறது எல்லாமே லிக்விட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது இதனுடைய எக்ஸஸ் ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணணும், ஏன்னா இந்த பபிளில். அப்போது இதை வந்து நம்ம ஹெமிஸ்பியரை கட் பண்ணும்போது இது ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, இப்போ பாருங்களேன், த ஃபோர்ஸ் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி ரைட் சைடு அரவுண்ட் தி ரிம் ஆஃப் த லென்த். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் ட்ரா பண்ணுறதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ஏரியா, ஐ மீன் இந்த சர்ஃபேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 2πr. சரிங்களா? இந்த 2πr ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆக்ட் ஆகுனா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகும், லிக்விடோடைய சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா? அது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுனா டுவர்ட்ஸ் ரைட் சைடு. இது மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாலையும், ஐ மீன் ஒவ்வொரு இதனுடைய சர்ஃபேஸில் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நமக்கு வந்து என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைடில் ஆக்ட் ஆகிட்ருக்கும். சரி, அது மட்டும் கிடையாது, சர்ஃபேஸ் டென்ஷன் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எந்த ஏரியா ஃபுல்லாக ஆக்ட் ஆகுதுன்னு இந்த 2πr அப்படின்ற ஓவராலாகவே ஆக்ட் ஆகும் இது ஃபுல்லாக. அப்போ நம்ம இதை என்னென்னு எழுதலாம், 2πr அப்படின்னு எழுதலாம். இப்போ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா, நம்ம ஜென்ரலாக நமக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த் அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா? சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த் அப்படிங்கும்போது இங்கே டி சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த்து தான் இப்போ வந்து நம்ம ஓவராலாக சர்க்கம்ஃபரன்ஸாக மாறி இருக்குது, அது 2πr அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போது த ஃபோர்ஸ் டென்ஷன் அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா FT ஈக்குவல் டு 2πr இன்ட்டு டி அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. இதே இங்கே வந்து ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே போல் தான், இதே டைரக்ஷனில் நமக்கு வந்து ப்ரெஷரும் ஆக்ட் ஆகும். அது வந்து அவுட் சைட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருப்போம், அதுதான் P1. அப்போ இந்த P1ங்கிற ப்ரெஷர் இது மேலே இன்வெர்ஸில், ஐ மீன் லெஃப்ட் டு ரைட் சைடு தான் ஆக்ட் ஆகுது, ரைட் சைடு. இப்போ அதுவும் பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்கிறனால அந்த ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போது அவுட் சைட்லேருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர்னால் FP1 ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்ட்டு வரும். அப்போ P1 இன்ட்டு ஏரியாவுக்கு பதிலாக πr ஸ்கொயர், ஏன்னா ஏரியா ஈக்குவல் டு πr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ FP1 ஈக்குவல் டு
P1 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது மேலே ப்ரெஷர்னால் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு FP1னும் சர்ஃபேஸ் டென்ஷன்னால் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து FTனும் சொல்லியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடில் தான் ஆக்ட் ஆகுது. ஓகே ரைட். அடுத்தது இப்போது இந்த பபுளுக்கு உள்ள சரிங்களா இன்சைடில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் P2, அது அந்த ப்ரெஷர்னால எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது FP2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போது FP2 அதே கான்செப்ட் தான். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஏரியா அப்படிங்கும்போது FP2 இங்கே ரெண்டாவது ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுனால FP2 ஈக்குவல் டு P2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பபுளுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த ப்ரெஷர்னால ஃபோர்ஸ். ஓகே இப்போது நல்லா கவனிங்க. இப்போது இங்கிருந்து அதாவது பபுளுடைய இன்சைட்லேருந்து அவுட் சைடில் ஒரு ப்ரெஷர், இந்த F2ங்கிற ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடும். F1னும் FP1னும் அடுத்தது FTயும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஆக்ட் ஆகும். சரி, இப்போ இந்த பபுள் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும், அதாவது இந்த பபுளாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸும் இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அவுட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டென்ஷனல் ஃபோர்ஸ் ப்ளஸ் P1ங்கிற ப்ரெஷர்னால் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். இது ரெண்டு ஃபோர்ஸும் எதுக்கு ஈக்குவல்னா உள்ளுக்குள்ளே ஆக்ட் ஆகக்கூடிய FP2க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பபுள் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் நமக்கு வந்து பிளாஸ்ட் ஆகாமல் இருக்கும், அதாவது உடையாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போது அந்த கண்டிஷன் அட்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோன்னா FP2 ஈக்குவல் டு FT ப்ளஸ் FP1. இது வந்து இன்சைடு தி பபுளில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இது அவுட் சைடு தி பபுளில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். டியூ டு தி லிக்விட் சர்ஃபேஸ்னால் அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸு ப்ளஸ் அதனுடைய ப்ரெஷர்னால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ். சரி, எப்போது FP2 அப்படிங்கிறது P2 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு FT அப்படிங்கிறது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் 2 பை RT ப்ளஸ் FP1 அப்படிங்கிறது P1 பை ஆர் ஸ்கொயர். இந்த P1 பை ஆர் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா காமனாக இந்த இதில் பை ஆர் ஸ்கொயர் வெளியிடுங்க, P2 மைனஸ் P1ன்னு வரும், ரிமைனிங் ஈக்குவல் டு 2 பை RTன்னு வரும். சரிங்களா? இந்த கேஸில் நமக்கு என்னென்ன கேன்சல் ஆகுனா இந்த பையும் கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயர்லேருந்து ஒரு ஆர், இந்த ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் P2 மைனஸ் P1 ஈக்குவல் டு 2T பை R அப்படின்னு கிடைக்கும். ஸோ P2 மைனஸ் P1 தான் நமக்கு சேஞ்ச் இன் ப்ரெஷர், தட் மீன்ஸ் எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா ரேடியஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பலூனை எடுத்துக்கிட்டு நம்ம ஊதும்போது ஸ்டார்டிங்கில் அதனுடைய ரேடியஸ் கம்மியாக இருக்கும் அந்த பலூனுக்கு, அதனால் நம்ம அதிகமான ப்ரெஷரை கொடுத்து ஊதுற மாதிரி இருக்கும். அப்போ ரேடியஸ் லோ அப்படிங்கும்போது ப்ரெஷர் ஹையாக நம்ம சப்ளை பண்ணணும். இப்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஊதுன பின்னாடி நம்ம ஈஸியாக ப்ளோ பண்ணலாம் காற்றை. அப்போ அதுங்க வந்து ஊதும்போது நமக்கு என்னென்னா ஈஸியாக வந்து ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். நம்ம கொஞ்சமால ப்ரெஷர் கொடுத்தாலே பலூன் வந்து பெருசாகும். சரிங்களா? ஸோ அப்போது ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம இங்கே வந்துடலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ஒரு ஏர் பபிள் வந்து லிக்விடில் வந்து இருக்கும்போது எக்ஸஸ் ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன். எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் சோப் பபிள், ஒரு சோப் பபிளுக்குள்ளே வந்து ப்ரெஷர் எவ்வளோ எக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு சோப் பபிள் எடுத்துக்கலாம். அந்த சோப் பபிளோட ரேடியஸை கேபிட்டல் R அப்படின்னும் அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் கேபிட்டல் T அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ சோப் பபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறது தான் சோப் பபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், இது ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம், இன்சைட் சர்ஃபேஸ். அடுத்தது இங்கே வெளியில் இருக்கிறது ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ். அப்போது இந்த லிக்விடுக்கு வந்து ரெண்டு சர்ஃபேஸஸ் இருக்குது, ஒன்று இன்சைட் சர்ஃபேஸ், அவுட் சைட் சர்ஃபேஸ். அவுட் சைட் சர்ஃபேஸும் ஏர் கூட காண்டாக்டில் இருக்குது, இன்சைட் சர்ஃபேஸும் ஏர் கூட காண்டாக்டில் இருக்குது. சரிங்களா? அப்போது இதுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கான சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம வந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 2πr, அதனுடைய லென்த் 2πrனும் சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸை வந்து FT ஈக்குவல் டு 2πr இன்ட்டு Tன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு இருக்கிறதுனால இங்கே ரெண்டு சர்ஃபேஸ் வந்து ஏர் கூட லிங்க் இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்சைடு ஒன்று, அவுட் சைடு ஒன்று. இன்சைடும் ஏரில் காண்டாக்டில் இருக்குது, அவுட் சைடும் ஏரில் காண்டாக்டில் இருக்குது. சரிங்களா? அப்போது நம்ம வந்து இந்த சோப் பபிளுடைய சர்ஃபேஸ் டென்ஷனை கால்குலேட் பண்ணும்போது அந்த நார்மலாக கால்குலேட் பண்ண ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் கூட இன்னொரு சர்ஃபேஸையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2 இன்ட்டு 2πRT அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப் பபிளுக்கான சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய வேரியஸ் ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், இப்போது உள்ளுக்குள்ளே வந்து ஆல்ரெடி நமக்கு
இங்கே ஒரு சர்ஃபேஸ்னால நமக்கு ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கும், வெளியிலிருந்து அவுட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கோம், சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ். டியூ டு தி சர்ஃபேஸ் டென்ஷனால் நமக்கு ஒரு என்ன ஃபோர்ஸ் அடிஷ்னலாக ஆக்ட் ஆகும்? சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்போ அந்த சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸ் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் Ft is equal to 4πRT. இது வந்து ஆல்வேஸ் நம்ம முன்னாடி சொன்னபடியே இது வந்து ரைட் சைடில் தான் ஆக்ட் ஆகும் இது மாதிரி. சரிங்களா? இதே போல் நாங்கள் இங்கே காட்டியிருப்போம் பாருங்கள், இது மாதிரி ரைட் சைடில் தான் நமக்கு ஆக்ட் ஆகும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இதை சுற்றியும் இருக்கிறது நமக்கு ஏர் மீடியம், அதே போல் உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறது ஏர் மீடியம். இங்கே அவுட்டரில் வந்து நமக்கு ஆக்ட் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இது மாதிரி ரைட் சைடில் இருக்கும். இந்த ரைட் சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் Ft is equal to 2 × 2πRTன்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு சர்ஃபேஸஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ 4πRT அப்படின்ட்டு எடுத்துக்குவோம். இதுதான் Ft உடைய வேல்யூ. சரியா? சர்ஃபேஸ் டென்ஷன் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அப்புறம் வெளியிலிருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அவுட் சைட்லேருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரை வந்து நம்ம P1 அப்படின்னு எடுத்துக்குமா? அப்போ இந்த ப்ரெஷர்னால் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை Fp1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது Fp1, ஏரியாங்கிறது πr² அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ Fp1 is equal to ப்ரெஷர் 1 இன்ட்டு ஏரியா. அப்போ ப்ரெஷர் 1 அப்படிங்கும்போது நம்ம அப்படியே P1 அப்படியே எடுத்துக்கலாம், ஏரியாவுக்கு பதிலாக πr² அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ Fp1 is equal to P1 × πr². முன்னாடி கண்டுபிடிச்சது தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் டுவர்ட்ஸ் தி ரைட் சைடு. ப்ரீவியஸ் டாப்பிக்கில் அந்த என்ன பபுளுக்கு பார்த்த மாதிரியே தான். சரிங்களா? ஏர் பபுளுக்கு பார்த்த அதே கான்செப்ட் மாதிரியே நமக்கு வந்து Fp1ம் ரைட் சைடில் தான் ஆக்ட் ஆகும், Ftயும் ரைட் சைடில் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, சரி. இப்போ இன்சைடில் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து டுவர்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸில் தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த நாள் ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் அதாவது Fp2 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அந்த Fp2 is equal to P2 × πr² அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த சோப் பபிள் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா அவுட் சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோடைய வேல்யூவும் இன்சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சோப் பபிள் என்ன ஆகாதுன்னா உடையாது, ஸ்டேபிளாக இருக்கும். சரி, அதுக்காக Ft + Fp1 = Fp2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகே, இப்போ Fp2ஓட வேல்யூ P2 πr² = Ftயோட வேல்யூ 4πRT ப்ளஸ் Fp1ஓட வேல்யூ P1 πr² அப்படின்னு கிடைக்கும். இந்த P1 πr² அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா காமனாக πr² வெளியே எடுக்கும்போது P2 - P1 × πr² = 4πRT அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் இந்த பையும் கேன்சல் ஆயிரும், இந்த r²லேருந்து ஒரு r கேன்சல் ஆச்சு அப்படின்னா P2 - P1 = 40/r அப்படின்ட்டு கிடைக்கும். திஸ் இஸ் அன் எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் தி சோப் பபிள். அப்போ சோப் பபிளில் எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது 40/r அப்படின்ட்டு நமக்கு கிடைக்குது. எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் தி லிக்விட் ட்ராப். ஒரு லிக்விட் ட்ராப்புக்குள்ளே எக்ஸஸ் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு லிக்விட் ட்ராப்பை கன்சிடர் பண்ணுறோம். அந்த லிக்விட் ட்ராப்போட ரேடியஸ் ஆர்னும் அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் T அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ முதல்ல லிக்விட் ட்ராப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிக்விட் ட்ராப் இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் ட்ராப் ஃபுல்லாகவே நமக்கு இன்சைடில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக லிக்விட் தான் இருக்கும். சரிங்களா? உள்ள ஃபுல்லாக என்னவே தான் இருக்கும், லிக்விட் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ட்ராப் எடுத்தாலே உள்ளுக்குள்ளே என்ன ஆகும், ஃபுல்லாகவே லிக்விடாக தானே இருக்கும். இப்போ அவுட் சைடில் மட்டும்தான் ஏர் மீடியம் இருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே நம்ம சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே ஏரு, இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே லிக்விட். இது எல்லா ஏரியாவுமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நமக்கு லிக்விடாக தான் இருக்கும் ஓவராலாகவே. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது T, லிக்விடோடைய சர்ஃபேஸ் டென்ஷன் Tனும் அதனுடைய ரேடியஸ் ஆர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம், கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஏர் பபிளுக்கு பார்த்தா அதே கான்செப்ட் நமக்கு அப்படியே பொருந்தும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது Ft is equal to 2πr × T அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ரைட் சைடு அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். ஸோ இந்த டைரக்ஷனில் நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். அடுத்து ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து ப்ரெஷர் P1 அவுட் சைட் ப்ரெஷர்னும் ப்ரெஷர் P2 இன்சைட் ப்ரெஷர் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த இன்சைட் ப்ரெஷர் வந்து எங்கேருந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும், அவுட் சைட் ப்ரெஷர் வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸை வந்து Ft அப்படின்னும் இந்த ப்ரெஷர்னால் அவுட் சைட்லேருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ப்ரெஷர் = ஃபோர்ஸ் பை ஏரியா இல்லைங்களா? அப்போ அந்த ஃபோர்ஸ் பை ஏரியாவில் ஃபோர்ஸ் = Fp1 = நம்ம என்ன எழுதலாம்னா P1 ×
எஃப் P1 ஈக்குவல் டு P1 இன்ட்டு ஏரியா அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ P1 இன்ட்டு ஏரியாஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எஃப் P1 ஈக்குவல் டு P1 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். இதையும் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த எஃப்டியும் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த போத் ஃபோர்ஸஸ் வில் பி ஆக்ட் டுவர்ட்ஸ் ரைட் சைடு. சரிங்களா, இந்த ரைட் சைடில் ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த P2ங்கிற ப்ரெஷர்னால் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை FP2ன்னு சொல்லுவோம். இந்த FP2ங்கிற ஃபோர்ஸ் வந்து எந்த சைடில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும். சரிங்களா, அப்போ லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும்போது இந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா அதே ஃபார்முலா தான். FP2 = P2 இன்ட்டு ஏ. P2 அப்படியே வச்சுக்கோங்க, ஏக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிங்கன்னா FP2 = P2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போது இந்த லிக்விட் ட்ராப் வந்து இந்த இதெல்லாமே ஃபுல்லாக வெளியில் இருக்கிறது எல்லாமே ஏர். சரிங்களா, ரைட். அப்போது இந்த லிக்விட் ட்ராப் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ இன்சைடில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குலிபிரியமாக இருக்கணும். அப்போ ஈக்குலிபிரியம்னா சேமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ FT + FP1 = FP2 அப்படின்ட்டு எழுதலாம். FP2ஓட வேல்யூ P2 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு FTயோட வேல்யூ 2 பை RT ப்ளஸ் FP1ஓட வேல்யூ P1 பை ஆர் ஸ்கொயர். அப்போது இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா P2 - P1 = பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பை RTன்னு கிடைக்கும். இந்த பையும் 6 கேன்சல் ஆச்சு அப்படின்னா P2 - P1 = 2T by R. அதாவது சேஞ்ச் இன் ப்ரெஷர், தட் மீன்ஸ் எக்ஸஸ் ப்ரெஷர் ஆனது 2T by Rக்கு ஈக்குவல். ஸோ இந்த லிக்விட் ட்ராப்பில் எக்ஸஸ் ப்ரெஷரும் ஏர் பபிளில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ரெஷரும் சேம் அப்படின்றத இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போது ஒரு ஸ்மாலர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் ட்ராப் எடுத்துக்கலாம். அந்த லிக்விட் ட்ராப்புக்கு உள்ள ப்ரெஷர் வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கும். சரிங்களா, இன்சைடில் இதை தான் வந்து நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். என்னென்னா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா இன்சைடில் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் ப்ரெஷர்னால தான் இந்த டின்னி ஃபாக் ட்ராப்லெட்ஸ், அதாவது அந்த சின்ன சின்ன பனி துகள்களானது வந்து ஒரு நல்லா ரிஜிடாக ஒரு சாலிட் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எங்கே அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங்கில். இப்போது ஐஸ் ஸ்கேட்டர் வந்து ஐஸோடைய சர்ஃபேஸில் வந்து ஸ்கேட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆயிரும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் மெட்டல், அந்த ஸ்கேட் பண்ணக்கூடிய அந்த ஷார்ப் மெட்டலோடைய எட்ஜஸில் நமக்கு வந்து அந்த ஃப்ரிக்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நமக்கு அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆயிரும். அப்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த டின்னி ட்ராப்லெட்ஸ், சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் வந்து எதனுடைய வாட்டர் ட்ராப்லெட்ஸ்னால் வாட்டருடைய ட்ராப்லெட்ஸு நமக்கு வந்து ஒரு அதனுடைய ரேடியஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து இது ஒரு ரிஜிட் பாடி மாதிரி பிஹேவ் பண்ணி ஒரு பால் பேரிங் மாதிரி அந்த ஸ்கேட்டருக்கு கீழே ஹெல்ப் பண்ணி நமக்கு அந்த ஸ்கேட்டர் லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஸ்மூத்தாக ஸ்கேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா, அப்போது இந்த பிரின்சிபலை நம்ம வந்து இந்த ஸ்கேட்டிங் இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். த எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் பேலன்ஸ்டு பை அ காலம் ஆஃப் ஆயில் 4 mm ஆஃப் ஹைட். ஒரு எக்ஸஸ் ப்ரெஷரை ஒரு ஆயிலுடைய 4 mm ஆஃப் ஹைட்டில் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8. அப்போது அதனுடைய ரேடியஸ் வந்து 2.0 cm கொடுத்துருக்கான். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி சோப் பபிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபஸ்ட் வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த சோப் பபிளுக்கான ஃபார்முலா ΔP = P2 - P1 = 4T by R. இப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் P2 - P1 இல்லையா. அப்போ ப்ரெஷருக்கான ஃபார்முலா இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ρgh அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ρgh = 4T by R. இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ T = ρghr/4 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணும்போது ரோங்கிறது டென்சிட்டி. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் தி வேல்யூ, அந்த ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஆறுங்கிறது ரேடியஸ். ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி /4 வேல்யூவில் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஓவராலாக சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி சோப் பபிள் வில் பி 15.68 × 10⁻², நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த சோப் பபிளுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் வழி மாணவர்களுக்காக இன்றைய தலைப்பு பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசையில் முதல்ல நம்ம பரப்பு இழுவிசைன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த ஒரு லிக்விட் ட்ராப் எடுத்துக்கலாமே. ஒரு திரவத்துளி எடுத்துகிட்டுனா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் கோள வடிவத்தில் இருக்கும். ஏன் வந்து அந்த திரவத்துளியானது கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பரப்பு இழுவிசை தான். சரிங்களா, ஸோ அதே போல் ஒரு திரவத்தினுடைய மேற்பரப்பு, இப்போ ஒரு ஏதாவது ஒரு குளிக்கிறதுக்கு நம்ம கிணத்துல போய் குதிக்கிறோம் அல்லது ஆற்றுல போய் குதிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து நம்ம குதிக்கும்போது சரியாக குதிக்கல அப்படின்னு நம்ம உடம்புல நிறைய அடிபட்டுரும்.
அப்போ இந்த அடிபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த திரவத்தினுடைய பரப்பில் விசை அப்படின்ற பண்பு தான் காரணமாக இருக்குது. சரிங்களா? சரி, இப்போது நம்ம அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில் விசைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பரப்பில் விசைனா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம நீரும் மண்ணெண்ணையும் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் வந்து ஒரு பீக்கரில் கலக்கும்போது ரெண்டும் கலந்துக்குமானா கலக்காது. அதே தான் என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய அடர்த்தியும் பரப்பில் விசையும் காரணமாக ரெண்டும் ஒன்று கலக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு பாதரசத்தை எடுத்துகிட்டு கண்ணாடியில் ஊற்றும்போது பாதரசம் கண்ணாடியில் ஒட்டாது. ஆனால் நீரை வந்து அதே கண்ணாடியில் ஊற்றும்போது நீர் வந்து அந்த கண்ணாடியை வந்து ஈரமாக்கும். சரிங்களா? இதுக்கு காரணம் வந்து அதனுடைய பரப்பில் விசை, அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற சேர்கோணம் அப்படின்ற கான்செப்டில் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு திரவம் அப்படின்னா அதுக்கு திரவத்துக்கு வரையறுக்கப்பட்ட வடிவம் கிடையாது. ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு வரையறுக்கப்பட்ட பருமன் உண்டு. ஏதாவது ஒரு கொள்கலனில் ஊற்றும்போது அந்த திரவத்தினுடைய மேற்பரப்பு தகைவற்ற பண்பை பெறுது. அது தகைவற்ற அப்படின்னா அது மேலே எந்த ஒரு ப்ரெஷரும் அடிஷ்னல் ப்ரெஷர் எதுவும் இல்லாதனால. சரிங்களா? அப்போது அதனுடைய மேற்பரப்பில் திரவத்தினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு மேற்பரப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்படி எப்படி வந்து திரவத்தினுடைய மேற்பரப்புக்கு ஆற்றல் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து பரப்பில் விசை. சரிங்களா? ரைட். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு நீர் மூலக்கூறும் திடப்பொருளும் இல்லை மூலக்கூறுகளும் எடுத்துக்கும்போது திடப்பொருளை கம்பேர் பண்ணும்போது நீர் மூலக்கூறுகள் வந்து மிக குறைவான விசையினால் மட்டுமே பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். அப்போது ஒரு திரவத்தில் அல்லது ஏதாவது ஒரு மூலக்கூறுகளுக்கு ஒத்த ஒரே வகையான நீர்ம மூலக்கூறுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய விசைக்கு பேர் ஓரின கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு நீர் மூலக்கூறு அப்படின்னா அந்த நீர் மூலக்கூறுக்கும் இன்னொரு நீர் மூலக்கூறுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த கவர்ச்சி விசை ஓரின கவர்ச்சி விசை. இதே வெவ்வேறு மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா வேரின கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நீர்மமும் ஒரு திடப்பொருளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய கவர்ச்சி விசையை வேரின கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து அடிசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா நம்ம அந்த ஃபெவிக்கால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிசிவ், வெவ்வேறு பொருட்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். அதே வந்து லிக்விட்லேயே அந்த வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாட்டர் மாலிகுலும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் நேச்சுரலாகவே அதுக்குள்ளே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அதாவது கவர்ச்சி விசை இருக்கும். அதுக்கு பேர் ஓரின கவர்ச்சி விசை. சரிங்களா? ரைட். இப்போது இந்த கவர்ச்சி விசையினுடைய ரேஞ்ச் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா 10⁻⁹ மீட்டர், அதாவது 10 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் மிக குறைவான தொலைவுக்கு மட்டும்தான் அது செயல்படும். சரிங்களா? அப்போது இது மாதிரி ஒரு மூலக்கூறை சுற்றியும் எல்லா திசைகளிலும் செயல்படக்கூடிய அந்த மூலக்கூறுடைய விசைக்கு பேர் கவர்ச்சி புலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அனைத்து திசைகளிலும் இந்த விசை செயல்பட்டுச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கவர்ச்சி புலம் அப்படின்னு சொல்லுவோம். இதை விளக்குவதற்கு ஒரு பீக்கரில் லிக்விட் எடுத்துக்கிறோம், அதாவது திரவத்தை எடுத்துகிட்டு ஏபிசி அப்படின்ற 3 வெவ்வேறு மூலக்கூறுகளை எடுத்துகிட்டு ஏங்கிற மூலக்கூறு திரவத்தினுள் முழுமையாக மூழ்கப்பட்டு இருக்குது. அப்போது இதை சுற்றியும் அந்த 10⁻⁹ அப்படின்ற ரேஞ்சில் எனக்கு வந்து 3 கவர்ச்சி புலம் செயல்படும். அந்த கவர்ச்சி புலத்தில் எல்லா மூலக்கூறுகளையும் இது வந்து இழுக்கும். அப்போ இழுக்கும்போது ஒவ்வொன்றும் மாற்றி விசைகளை செயல்படுத்தப்படும் போது ஏயின் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை அப்படிங்கிறது சுழி. சரிங்களா? இதை ரெண்டாவது மூலக்கூறு பாருங்கள், பி ஆனது 3/4, அதாவது 3/4 பங்கு வந்து நீர்லேயும் 1/4 பங்கு வந்து வெளியில் காற்றுலேயும் மிதந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே திரவத்துக்குள்ளே பாருங்கள் மூலக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இது மேலே செயல்படக்கூடிய விசையினால் பி உணரக்கூடிய தொகுபயன் விசையானது கீழ் நோக்கி செயல்படும். அதே போல் சியும் அப்படித்தான். என்ன அப்படின்னா சி வந்து பாதி திரவத்துலையும் பாதி வந்து காற்றுலையும் மூழ்கி இருக்குது. அப்போ சியிலையும் பார்த்திங்கன்னா திரவத்தை கீழே, அதாவது கீழே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இதன் மீது செயல்படக்கூடிய தொகுபயன் விசை கீழ் நோக்கி செயல்படும். சரிங்களா? அப்போது திரவத்தினுடைய மேற்பரப்பில் இருக்கிற அனைத்து மூலக்கூறுகளுக்கும் கீழ்நோக்கிய விசை அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்த மூலக்கூறுடைய விசையின் காரணமாக. சரிங்களா? அப்போது மேலே உள்ளுக்குள்ளே திரவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலக்கூறும் நிகர விசை சுழி, ஆனால் திரவத்தின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு விசையானது கீழ்நோக்கிய திசையில் செயல்படும். அப்போ இந்த விசை தான் நமக்கு ஆற்றலாக செயல்படுது. சரி, இப்போது இந்த மேற்பரப்பு ஆற்றல் மிக குறைவாக இருக்கும், அப்போது இங்கே வந்து ஆற்றல் இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு திரவ மூலக்கூறை இந்த மேற்பரப்பு கொண்டு வரும். அப்போது ஒரு மூலக்கூறை கவர்ச்சி விசைக்கு எதிராக, ஏன்னா இதுக்கு இடையில் கவர்ச்சி விசை இருக்கு இல்லையா, இந்த கவர்ச்சி விசைக்கு ஓரின கவர்ச்சி விசைக்கு எதிராக இந்த மூலக்கூறை மேலே கொண்டு வரும்போது அதுக்கு இடையில் ஏற்படக்கூடிய அந்த விசைகளை தான் நம்ம வந்து இங்கே மேற்பரப்பு ஆற்றல் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம செஞ்ச வேலை அந்த மேற்பரப்பில் வந்து மின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்பட்டிருக்கும் அல்லது நிலையாற்றலாக சேமிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலையாற்றல் தான் வந்து நம்ம என்னென்னா பரப்பாற்றல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த எந்த ஒரு பரப்புமே அதனுடைய உறுதி சமநிலையில் இருக்கிறதுக்காக அதனுடைய பரப்பை சுருக்கிக்க முயற்சிக்கும்.
சரிங்களா. அதனால் அதனுடைய பரப்பை சுருக்கி மேற்பரப்பில் சிறும எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை மட்டும் வச்சிருக்க ட்ரை பண்ணும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும், பரப்பில் விசை. இதன் காரணமாக தான் நீர், அதாவது நீர்த்துளி, ஒரு திரவத்துளியானது கோள வடிவத்தை பெறுகிறது. ஏன்னா அதை சுற்றியும் நமக்கு வந்து பரப்பில் விசை என்ற விசை செயல்படுகிறது. அடுத்து பரப்பில் விசைக்கான எடுத்துக்காட்டுகள். நீர்ப்பூச்சிகளும் நீர்த்தாண்டி பூச்சிகள். இந்த பூச்சி, நீரில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் பாருங்கள், வாட்டரோடைய சர்ஃபேஸில் ஈஸியாக வாக் பண்ணி போகும், நடந்து போயிருக்கிறத பார்த்துருக்கலாம். இதுக்கு காரணம் என்னென்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். அப்போது அந்த பரப்பு இழுவிசையின் காரணமாக நீரானது அதனுடைய பரப்பை சுருக்கிட்டு ஒரு எப்படின்னா ஒரு இழுத்து கட்டப்பட்ட மீட்சுள்ள படலத்தை போன்று செயல்படும். அப்போது அந்த படலத்தை போல் செயல்படும் போது நீர்ப்பூச்சிகள் அது மேலே ஏறும்போது அதனுடைய வெயிட்டை அது பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக நமக்கு என்ன ஆகுனா அந்த நீர்ப்பூச்சிகளானது வாட்டருடைய சர்ஃபேஸில் நடந்து போகுது. ரைட். அடுத்தது ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு சின்ன பீக்கரில் வந்து தண்ணி வச்சு அதுக்குள்ளே இப்படி அமுழ்த்தோம்னா இது மாதிரி ப்ரஷ்ஷஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸு இப்படி வெளியில் வரும். இதே நம்ம வெளியே இந்த ப்ரஷ்ஷை மொத்தமாக வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ் எல்லாமே ஒன்றா ஒட்டிக்கும், இது மாதிரி சுருங்கிக்கும். இதுக்கு காரணம் அந்த நீரினுடைய மெல்லேடுகள் அதனுடைய பரப்பிற்கு சுருங்குகிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் ரீசன். சரிங்களா. அதே போல் நம்ம எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருக்கலாம், அந்த சின்ன சின்ன குண்டூசி எல்லாத்தையும் மிதக்க வச்சுருப்பாங்க தண்ணியில். இப்போ இதுக்கும் காரணமும் அந்த பரப்பில் விசை அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த திரவத்தினுடைய மேற்பரப்பில் ஒரு கிரீஸ் தடவப்பட்ட ஒரு குண்டூசியானது, கிரீஸ்னு உயவு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, எஃகு ஊசியை வந்து நம்ம மேலே வைக்கும்போது அதுக்கு அடியில் வந்து நம்ம ஒரு ஒட்டும் தாள் வச்சுருப்போம். அந்த ஒட்டும் தாள் திரவத்தில் வந்து மூழ்கிரும், அதாவது என்னென்னா ஈரமாகி, அப்போ இந்த ஊசி மட்டும் மிதக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா இது மேலே இது மாதிரி இந்த ஊசி வந்து அந்த திரவத்தினுடைய பரப்பு தொடும்போது இது மாதிரி ஒரு வளைந்த பரப்பை ஏற்படுத்தும். இந்த வளைந்த பரப்பில் 2 சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 2 விசைகள் செயல்படும். இந்த 2 விசைகளும் 2ஆக பிரிக்கும்போது கிடைத்தல மற்றும் செங்குத்து கூறுகளாக எடுக்கும்போது கிடைத்தல கூறுகள் ஒன்று எதிரெதிர் திசையில் இருக்கிறனால அழிச்சிக்கும், செங்குத்து கூறுகள் மட்டும் செயல்பட்டு இது வந்து நீரில் மிதக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 2வது ஒன்று ஒரு என்ன சொல்கிறது, கற்பூர படகு அப்படிம்போம். இதையும் வந்து பார்க்கலாம், ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துகிட்டு இது மாதிரி போட் மாதிரி கட் பண்ணி இந்த கேப்பில் நாட்ச் இருக்கிற மாதிரியும் முன்னாடி வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா, இதை கட் பண்ணி இந்த நாட்சில் வந்து நம்ம ஒரு கற்பூரத்தை வச்சோம்னா இந்த கற்பூரம் இந்த தண்ணியினுடைய பரப்பில் கொண்டு போய் மெதுவாக வைக்கும்போது, இந்த போட்டை வைக்கும்போது கற்பூரம் வந்து இந்த தண்ணியில் கரையும். அப்படி கற்பூரம் கரையும் போது இந்த தண்ணியினுடைய பரப்பு இழுவிசை குறையும். அப்போ பரப்பு இழுவிசை குறைஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த திரவமானது அந்த இடத்துலேருந்து விலகி செல்ல ட்ரை பண்ணும். அப்போ விலகி செல்லும்போது பின்னோக்கி திரவமானது செல்லும். அதனால் இதன் காரணமாக அந்த போட் படகானது முன்னோக்கி இயங்கும். ஸோ இதுக்கு தான் வந்து கற்பூர படகு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பரப்பில் விசை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாசு பொருட்கள் கலந்துருக்கிறது, அந்த கலப்படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு வந்து பரப்பில் விசை மாறும். அடுத்தது அதில் கலந்துருக்கக்கூடிய கரைப்பொருட்கள் பரப்பில் விசை மதிப்பு பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ வந்து நம்ம சாதாரண வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரில் வந்து சோடியம் குளோரைடுங்கிற உப்பை கலக்கும்போது அதனுடைய பரப்பில் விசை அதிகரிக்கும். இதே சோப்பு கரைசலை வந்து நம்ம சேர்க்கும்போது அந்த தண்ணியினுடைய பரப்பில் விசை குறைஞ்சிரும். அப்போ பரப்பில் விசை குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். சரிங்களா, அதனுடைய ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அடுத்தது மின்னோட்டத்தை செலுத்தும் போது பரப்பில் விசை எவ்வாறு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்னோட்டத்தை திரவத்தினுடைய செலுத்தும் போது அந்த திரவத்தினுடைய மேற்பரப்பில் ஒரு விசை செயல்படும். அந்த விசையின் காரணமாக அந்த திரவமானது அதனுடைய பரப்பை அதிகரிக்கும். அப்போ பரப்பு அதிகரித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன ஆகுனா பரப்பில் விசை குறைஞ்சிரும். சரிங்களா. ரைட். அடுத்தது வெப்பநிலை. இப்போ வெப்பநிலையின் காரணமாக எப்படி வந்து பரப்பில் விசை மாறுது. இப்போது வெப்பநிலைக்கும் பரப்பில் விசையும், இப்போ வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க பரப்பில் விசை வந்து குறைஞ்சிட்டே வரும். சரி, அது வந்து ஒரு ரிலேஷனில் கொடுத்துருக்கான், T small t = T0 - α T அப்படின்ட்டு. இதில் T0 அப்படிங்கிறது 0 டிகிரி சென்டிகிரேடில் பரப்பில் விசைனும், ஆல்ஃபா அப்படிங்கிறது பரப்பில் விசை வெப்பநிலை எண் அப்படின்ட்டும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போது நீர் வந்து எப்போ அதனுடைய பரப்பில் விசை சுழியாகும் அப்படின்னா 374 டிகிரி சென்டிகிரேடில் வந்து இப்போ நீரினுடைய பரப்பில் விசை சுழியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வாண்டர்வால்ஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காரு. T = T0 1 - t / Tc (⁴ 3/2). இந்த 3/2 பதிலாக என்னன்னு யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஜென்ரல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரப்பு ஆற்றல் மற்றும் பரப்பில் விசை. பரப்பாற்றல் பரப்பில் விசை நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஒரு திரவத்தினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை மேற்பரப்பு ஆற்றல் அப்படின்னும். சரிங்களா. அதுக்கு காரணம் அந்த மூலக்கூறுகள் நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில், திரவத்தினுடைய பரப்பில் இருந்து மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு செய்யக்கூடிய அந்த வேலை தான் ஆற்றலாக சேமிக்கப்படுறது. அந்த ஆற்றல் தான் நம்ம வந்து பரப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம்.
இதை வந்து வேறு விதமாக சொல்லணும்னா பரப்பு இழுவிசைக்கு எதிராக திரவத்தின் ஓரளவு பரப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய வேலை தான் பரப்பாற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதும்போது W/ΔAன்னு சொல்லலாம். இதனுடைய அலகு ஜூல் மீட்டர் பவர் -2 அல்லது நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பரப்பு இழுவிசைனா என்னென்னா திரவத்தினுடைய ஓரலகு பரப்பில் அல்லது ஓரலகு நீளத்தில் செயல்படக்கூடிய விசை. திரவத்தின் ஓரலகு நீளத்தில் செயல்படக்கூடிய விசை T=F/L. ஓரலகு நீளத்தில் செயல்படக்கூடிய விசையை பரப்பில் விசை அல்லது ஓரலகு பரப்பிற்கான ஆற்றலை பரப்பில் விசை ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அலகு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபோர்ஸுக்கு நியூட்டன், விசைக்கு எல், நீளத்துக்கு மீட்டர். அப்போ நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ் அல்லது இதனுடைய டைமென்ஷன் பரிமாணம் அப்படிங்கும்போது m(T⁻²) அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ பரப்பு விசைக்கும் பரப்பு ஆற்றலுக்கு இடையான தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு செவ்வக வடிவ சட்டத்தை எடுத்துகிட்டு அந்த சட்டத்தினுடைய நீளம் எல், ஏபி இயங்கக்கூடிய பகுதி. இதை வந்து ஒரு சோப்பு கரைசலில் அமிழ்த்தி எடுக்கும்போது ஒரு ஃபிலிம் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபிலிம் வந்து 2 சர்ஃபேஸஸ் அதுக்கு இருக்கும், 2 பரப்பு இருக்கும். அதனால் 2 பரப்புக்கும் நம்ம வந்து செயல்படக்கூடிய விசையை ஆக்சுவலாக T=F/Lன்னு எழுதுவோம். F=TLன்ட்டு வரும். இது 2 பரப்புகள் இருக்கிறதுனால 2T/L அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போது இது மீது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விசையை செயல்படுத்தி இதை வந்து ஏலிருந்து A' மாற்றுறோம். அப்போ A' மாற்றும் போது இயங்கின திசை எவ்வளோ அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோனா dx அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது அது மீது செய்யப்பட்ட மொத்த வேலை அப்படிங்கும்போது விசை இன்ட்டு தொலைவு. அப்போ விசை அப்படிங்கும்போது 2TL இன்ட்டு தொலைவு வந்து dxங்கிற தொலைவு நகர்ந்துருக்கு. அப்போ பரப்பு எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா 2L இன்ட்டு ΔXங்கிற அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ பரப்பாற்றல் அப்படிங்கும்போது 2TL∆x/2L ΔX 2 கேன்சல் பண்ணி T அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஓரலகு பரப்பிற்கான பரப்பாற்றல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்தது சேர்கோணம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சேர்கோணம் அப்படிங்கிறது ஒரு திரவத்தினுடைய மேற்பரப்பு ஒரு திண்ம பொருளை தொட்டு கொண்டு இருக்கும்போது அந்த தொடுப்புள்ளியை பொறுத்து நீர்மத்தினுடைய பரப்பு வரைஞ்சிருக்கும். சரிங்களா? எப்பெல்லாம் வந்து அந்த 2 ஓடங்களுக்கு இடைப்பட்ட பரப்பு வந்து வளைஞ்சிருக்கோ அப்போல்லாம் வந்து ஒரு கோணம் அதிகமாக வரும். அந்த கோணம் தான் நம்ம வந்து என்னென்னா சேர்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டால் இங்கே பாருங்களேன், இது மாதிரி எடுத்துக்குவோம். இப்போது இது வந்து கண்ணாடி, இது வந்து திரவம். இப்போ கண்ணாடி மேலே திரவத்தை வைக்கும்போது கண்ணாடியும் திரவமும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டிச்சு. நீரையும் கண்ணாடியும் ஊற்றும் போது ஒட்டிக்கும் ஈஸியாக. ஸோ அப்போ அதுக்கான சேர்கோணம் ரொம்ப குறைவு. அப்போ சேர்கோணம் குறைவாக இருந்ததனால் அந்த பொருள் அடுத்த பரப்பின் மீது எளிதாக ஒட்டிக்கொள்ளும். சேர்கோணம் அதிகமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி அது வந்து ஈஸியாக அந்த பரப்பில் ஒட்டிக்காது. இதுதான் வந்து இதே மாதிரி பபுளாக இருக்கும். இதை நம்ம எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பனித்துளிகள் வந்து அந்த புற்கள் அல்லது இலைகளின் மீது இருக்கு இல்லையா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில். ஸோ இதுக்கு வந்து அப்போது ஏன் வந்து அந்த பனித்துளிகள் வந்து அந்த வட்ட வடிவிலே இருக்குது, கோள வடிவில் இருக்குது அந்த இலைகள் மேல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இலைக்கும் அந்த பனித்துளிக்கும் இடையான சேர்கோணம் அதிகம். எதோனா 90 டிகிரி விட அதிகமாகவும் 180 டிகிரி விட குறைவாக இருக்கிறதுனால அது வந்து ஒட்டாது. இதே வந்து ஒரு தண்ணி எடுத்து கண்ணாடி மேலே ஒட்டும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும், ஈரமாயிடும். அதுக்கு வந்து காரணம் என்ன, அந்த தண்ணிக்கும் கண்ணாடிக்கு இடையோட சேர்கோணம் மிக குறைவு, 90 டிகிரி விட குறைவாக இருக்கிறதுனால தான் இப்படி ஒட்டிக்குது. சரிங்களா? ஒரு வேளைக்கு θ=0 சேர்கோணம் 0 அப்படின்னா முழுவதுமாக ஈரமாக்கிடும். இப்போ சாதாரண ஒரு துணி எடுத்துக்கலாம். துணி எடுத்து தண்ணியில் அமுழ்த்தும் போது அந்த துணி ஈரமாயிருது இல்லையா, அப்போ தண்ணிக்கும் அந்த துணிக்கு இடையில சேர்கோணம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. அதனால தான் ஈஸியாக வந்து துணிகள் வந்து ஈரமாயிருது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட்டு. அடுத்து இந்த சேர்கோணத்தை வச்சு நமக்கு ஒரு சின்ன இது கொடுத்துருக்க பாருங்க. இது திண்மம், இது திரவம், இது வந்து வாயு. அப்போ திண்மம், திரவம், வாயு 3 சந்திக்கக்கூடிய புள்ளி ஓன்னு எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு தொடுகோடு வரைஞ்சோம் அப்படின்னா ஒவ்வொரு தொடுகோடும் நமக்கு வந்து ஒரு பரப்பு கொடுக்குது. என்ன இடைப்பகுதி அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வரையக்கூடிய இடைப்பகுதியானது திரவத்திற்கும் திண்மத்துக்கும் இடையான பரப்பு விசை, அதாவது TSL. இங்கே இருக்கிறது காற்று, திரவம். அப்போ TLA, அதாவது லிக்விட் அண்டு ஏர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே SA அப்படின்னா சாலிட் அண்டு ஏர், திண்மம் மற்றும் காற்றுக்கான பரப்பு விசை. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இதனுடைய கோணங்களை வச்சு நம்ம அது வந்து சேர்கோணம் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஒரு திரவமானது ஒரு திண்மத்தில் வச்சுருக்கும் போது அதனுடைய சேர்கோணம் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு திரவம் சமநிலையை பொறுத்து 3 இடைப்பகுதிகளை வச்சு நம்ம சொல்லலாம். அப்போ என்னென்னா அந்த ஃபார்முலா, இந்த காற்றுக்கும் திண்மத்துக்கும் இடையில பரப்பு விசையானது TLA காஸ்திட்டா, இதனுடைய காஸ்திட்டா மதிப்பு இருக்கும் ப்ளஸ் இதனுடைய கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது TSS = TLA காஸ்திட்டா ப்ளஸ் TSL. அப்போ காஸ்திட்டா மட்டும் வேணும்னா இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறும். சரிங்களா? இதில் இந்த TSA இஸ் கிரேட்டர் தேன் TSL, அதாவது திண்மம் காற்றுக்கு இடையான பரப்பு விசையானது திண்மம் திரவத்துக்கு இடையான பரப்பு விசை விட குறைவாக இருந்துச்சு, அது அதிகமாக இருந்ததுன்னா
டிஎஸ்ஏ மைனஸ் டிஎஸ்எல் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்மேட்டில் கிடச்சது அப்படின்னா இந்த இடைப்பகுதி என்னென்னா பிளாஸ்டிக் இடைப்பகுதின்னு சொல்லுவோம். அப்போ சேர்கோணம் மிக குறுங்கோணமாக இருக்கும். அப்போ குறுங்கோணம் அப்படின்னாலே 90 டிகிரி குறைவாக இருக்கும். காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு நேர்குறியாக இருக்கும். அடுத்தது டிஎஸ்ஏனுடைய மதிப்பு டிஎஸ்எல்லை விட குறைவாக இருந்துச்சுன்னா டிஎஸ்ஏ மைனஸ் டிஎஸ்எல் வந்து 0 குறைவாக இருக்கும். அப்போது இது வந்து நீருக்கும் இலைக்கும் இடைப்பட்ட பகுதி. அப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 180 டிகிரி விட குறைவாக இருக்கும். காஸ் தீட்டாவின் மதிப்பு எதிர்குறியாகும். அப்போது ஒன்று வந்து சமநிலையில் இருக்கணும் அல்லது ஒரு திரவமானது சமநிலையில் இல்லை அப்படின்னா டிஎஸ்ஏ இஸ் கிரேட்டர் தென் டிஎஸ்எல் ப்ளஸ் டிஎல்ஏ. இங்கே வந்து நீர்மமானது திடப்பொருள் மேல் முழுவதுமாக பரவும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? ரைட். அப்போது இந்த சேர்கோணத்தை வச்சு தான் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம துணிகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் எடுக்கிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சலவைத்தூளும் சோப்பும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈரமாக்கக்கூடிய காரணிகள். இதை வந்து நீர்மத்தில் கலக்கும்போது அதனோட சேர்கோணத்தை குறைக்க முயற்சிக்கும். அப்போ துளி அதாவது அழுக்கு துணிகளை வந்து நீரில் வச்சு அந்த பரப்பளவு விசை குறைவாக இருக்கக்கூடிய திரவத்தில் வச்சு அழுத்தும் போது சோப்பு கரைசல் வச்சு அழுத்தும் போது அந்த சோப்பு கரைசல் அந்த திரவத்துக்கும் அது அந்த துணிக்கும் அந்த அழுக்குக்கு இடையே உள்ள பரப்பளவு விசையை குறைச்சிரும், சேர்கோணத்தை குறைச்சிடும். அப்போ சேர்கோணத்தை குறைச்சா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம், அழுக்கை அகற்றிடலாம். அதே போல் மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் வந்து அடித்தா தண்ணி வந்து அது மேலே கட்டடத்தில் ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போது அந்த பரப்புக்கும் அந்த பெயிண்டோடைய பரப்புக்கும் திரவத்துளிக்கும் இடையே உள்ள கோணம் சேர்கோணம் எவ்வளோனா 180 டிகிரி விட அதிகமாக 180 டிகிரி விட குறைவாகவும் 90 டிகிரி விட அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து அது என்னாகாது, அந்த செவுற்றின் பரப்பில் அந்த பெயிண்ட் பூசப்பட்டால் அந்த பெயிண்டோட பரப்பில் வந்து திரவமானது ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது திரவத்துளி, சோப்பு குமிழி மற்றும் காற்று குமிழிக்கு இருக்கக்கூடிய மிகை அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிகை அழுத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது பாருங்களேன். இப்போ ஒரு திரவ பரப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த திரவ பரப்பு 3 விதமாக காட்டியிருக்கும். ஒன்று வந்து சமதள பரப்பு, இன்னொன்று வந்து இப்படி உட்புறமாக குளிஞ்சிருக்கு, இன்னொன்று வெளிப்புறம் குவிஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு திரவ மூலக்கூறு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த திரவ மூலக்கூறு திரவத்தினுடைய மேற்பரப்பில் இருக்குது. இப்போ திரவத்தினுடைய மேற்பரப்பில் பரப்பு வந்து அதிகமாக இருக்குது, சமதளமாக இருக்குது. அப்போது மேலிருந்து செயல்படக்கூடிய அழுத்தமும் கீழிருந்து செயல்படக்கூடிய அழுத்தமும் சமமாக இருக்கிறதுனால இந்த திரவத்தினுடைய திரவ மூலக்கூறு மேலே செயல்படக்கூடிய விசை, பரப்பில் விசையானது இந்த திரவத்தின் மேற்பரப்பிலே தொடுகோட்டின் திசையில் செயல்படும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் செயல்பட்டு ஒன்று அழிச்சிக்கும். அப்போது மேலிருந்து காற்று பரப்பினால் கொடுக்கக்கூடிய அழுத்தமும் திரவ பரப்பினால் கொடுக்கக்கூடிய அழுத்தமும் சமமாக இருக்கிறதுனால இந்த திரவ பரப்பு சமநிலையில் இருக்குது. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலிருந்து செயல்படக்கூடிய அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த திரவ பரப்பு இப்படி இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறு மீது செயல்படக்கூடிய பரப்பளவு விசை இது மாதிரி இதனுடைய தொடுகோட்டு திசையில் இப்படி செயல்படும். இதை வந்து 2 மூலக்கூறுகளாக பிரிக்கும் போது நமக்கு கிடைத்தல கூறு செங்குத்து கூறு இருக்கும். கிடைத்தல கூறு ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் செயல்பட்டு அழிச்சிக்கும். செங்குத்து கூறு மேல் நோக்கி செயல்படும். இதுதான் வந்து செங்குத்து கூறினோட திசை. சரிங்களா? அப்போ இதை வந்து அப்படியே ஒரு வட்ட வடிவமாக வரைஞ்சோம்னா இந்த செங்குத்து கூறு விசையானது எங்கே செயல்படும் அப்படின்னா அதனுடைய வலை மையத்தை நோக்கி செயல்படும், வெளிப்புறமாக. அப்போ அழுத்தம் வந்து மிக அழுத்தம் மேலிருந்து கீழ் நோக்கி செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இது திரவத்தினோட மேற்பரப்பு இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திரவ மூலக்கூறு. இந்த திரவ மூலக்கூறு மீது செயல்படக்கூடிய விசைகள் இப்படி இருந்தால் செங்குத்து கூறுகளானது கீழ் நோக்கி செயல்படும். அப்போ இதனுடைய மையத்தை நோக்கி இது செயல்படும் அப்படின்றத சொல்லிட்டு போகலாம். ஓகே, ரைட். அடுத்து ஒரு குமிழி மற்றும் நீர்த்துளியினோட மிக அழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஒரு சிறு குமிழி, அதாவது காற்று குமிழியினுடைய மிக அழுத்தம் எப்படின்னா, காற்று குமிழினா ஒரு திரவத்துக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு பபிள் தான் காற்று குமிழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த காற்று குமிழி வந்து அதனுடைய ஆரம் ஆறணும், அதனுடைய பரப்பளவு விசை டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மீது 2 விசைகள் செயல்படும். வெளியிலிருந்து செயல்படக்கூடிய விசை, இப்போ அதாவது அழுத்தம் P1னும் உள்குள்ளே குமிழிக்கு உள்புறத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து P2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குமிழி வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா திரவத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த குமிழியை சுற்றியும் வெளியில் திரவம், உள்ளுக்குள்ளே காற்று. சரிங்களா? அப்போது உள்ளுக்குள்ளே இருந்து வெளிப்புறமாக செயல்படக்கூடிய அழுத்தம் தான் P2, வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே செயல்படக்கூடிய அழுத்தம் தான், அதாவது திரவத்தினால் கொடுக்கக்கூடிய அழுத்தம் P1, காற்றினால் கொடுக்கக்கூடிய அழுத்தம் P2. அப்போ ரெண்டுக்கு இடையில் அழுத்த வேறுபாடு ΔP = மிக அழுத்தம் P2 - P1 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போது இதுதான் அந்த திரவத்துளி. இந்த திரவத்துளி மீது செயல்படக்கூடிய பரப்பளவு விசை எப்போதுமே வலப்புறமாக செயல்படும். அது வந்து முழுவதுமாக இந்த சாலை முழுவதும் செயல்படும். இதன் மீது செயல்படக்கூடிய பரப்பு இழுவிசையின் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா FT = 2πRT அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல் வெளிப்புறத்திலிருந்து செயல்படக்கூடிய அழுத்தம் P1னால் எவ்வளோ விசை செயல்படும் FP1 = P1πr² அப்படின்னு எடுத்துக்கலாம். உட்புறம் காற்றினால் செயல்படக்கூடிய அழுத்தம் FP2 = P2πr² அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த திரவத்துளி சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FT + FP1 = FP2க்கு சமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த திரவத்துளி வந்து உடையாமல் ஏதாவது நிலையாக இருக்கும்.
அப்போது FP2 FT + FP2 வேல்யூ அப்ளை பண்ணும்போது P2 - P1 × πr² 2πRT. இதில் எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ∆P P2 - P1 2T/R அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போது அழுத்தமானது எதுக்கு எதிர்த்தகவல் இருக்குன்னா ஆரத்திற்கு எதிர்த்தகவல் இருக்கும். அடுத்து ஒரு சோப்பு குமிழினுள் மிகை அழுத்தம். சோப்பு குமிழி அப்படின்னா நம்ம சோப் பபிள் எடுத்துக்கலாங்களே. சோப் பபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சோப் பபிளில் அந்த லேயர் இருக்குது இல்லைங்களா, அந்த பபிளோடைய லேயர், அந்த பபிளோடைய லேயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா காற்று இருக்கும், வெளியிலையும் காற்று இருக்கும். அப்போ இதுக்கு 2 பரப்புகள் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட சோப்பு குமிழினுடைய ஆரம் R தான், அதனுடைய பரப்பு விசை T தான். இப்போது இந்த சோப்பு குமிழியில் செயல்படக்கூடிய பரப்பு விசை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பரப்புகள் இருக்கிறனால 2 பரப்புகளுக்கும் நம்ம வந்து பரப்பு விசை கண்டுபிடிக்கும் போது ஒரு பரப்புக்கான பரப்பு விசை 2πRT, அப்போ 2 பரப்புக்கும் போது 2 × 2πRTன்னு போட்டுக்க வேண்டியதான். அப்போ பரப்பு விசைனால இங்கேயும் பரப்பு விசை வந்து வெளிநோக்கி வலப்புறமாக தான் செயல்படும். சரிங்களா? அப்போ FT 4πRTன்னு வந்துடும். ப்ரெஷர் வந்து எப்பயும் போல தான் காற்றினால் கொடுக்கக்கூடிய அழுத்தம் FP1 P1πr². இது வந்து திரவத்துளினுடைய வலப்பக்கமாக தான் செயல்படும். சரிங்களா? திரவத்துளினுடைய வலதுபுறமாக தான் செயல்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா FP2, இது வந்து திரவத்துளியின் உட்புறத்திலிருந்து வெளிநோக்கி செயல்படக்கூடியது. அதுவும் FP2 P2πr² அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த திரவத்துளியானது இந்த சோப்பு பபுளானது நிலையாக இருப்பதற்கு வெளியிலிருந்து செயல்படக்கூடிய விசைகளும் உள்புறத்திலிருந்து செயல்படக்கூடிய விசைகளும் சமமாக இருக்க வேண்டும். அப்போ FP2 FT + FP1 பேலன்ஸ் பண்ணிங்கன்னா P2 - P1 4T/Rன்னு கிடைக்கும். இங்கேயும் அந்த மிக அழுத்தம் அப்படிங்கிறது 4T/Rக்கு சமம். இது வந்து சோப் பபிளுக்கு. அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிறது நீர்மத்துளி. நீர்மத்துளி எடுக்கும்போது நீர்மத்துளி ஒரு என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான், அதாவது கோள வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த நீர்மத்துளி உட்பகுதியில் எல்லாமே வந்து என்னமோ திரவமாக தான் இருக்கும். அப்போ வெளிப்புறத்தில் மட்டும்தான் காற்று. அப்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காற்று குமிழிக்கு கண்டுபிடிச்ச அதே ஃபார்முலா தான். இதனுடைய ஆரம் Rன்னு எடுத்துக்கலாம், இதனுடைய பரப்பு விசை Tன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதன் மீது செயல்படக்கூடிய பரப்பு விசை எப்பயுமே வலப்புறமாக தான் செயல்படும். FT 2πRT அப்படின்னு தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம எங்கே வந்து காற்று குமிழிக்கு பார்த்தோமோ அதே மாதிரி. அதே போல் இது மேலே செயல்படக்கூடிய வெளிப்புறத்திலிருந்து செயல்படக்கூடிய விசை P1 தான். அந்த P1 மதிப்பு வலப்புறமாக தான் இருக்கும். அது FP1 P1πr². ரெண்டாவது உட்புறத்திலிருந்து வெளிப்புறமாக செயல்படக்கூடிய, அதாவது உட்புறத்தில் வலது அதாவது இடது பக்கமாக செயல்படக்கூடிய விசை P2 அழுத்தம். அந்த P2னால் உருவாகக்கூடிய விசை FP2 P2πr². அப்போ இந்த திரவத்துளியாகவே இருப்பதற்கு, அதாவது உடையாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FP2 FP1 + FT. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணும்போது P2 - P1 × πr² 2πRT பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ∆P P2 - P1 2T/R அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து அந்த நீர்மத்துளியின் மீது மிகை அழுத்தம். இப்போ பாருங்கள், ஒரு நீர்மத்துளியினுடைய ஆரம் சிறியதாக இருந்துச்சுன்னா நீர்மத்துளியினுடைய மிகை அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ∆P is inversely proportional to R. அப்போ ரேடியஸ், அதாவது ஆரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அழுத்தம் குறைவாக இருக்கும், ஆரம் குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போது ஆரம் குறைவாக இருக்கும்போது அந்த துளியினுடைய மிக அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு பனித்துகளானது அல்லது பனித்துளியானது ஆரம் குறைவாக இருந்துச்சுன்னா அது ஒரு திண்மத்தை போல் செயல்பட்டு உறுதியாக காட்சியளிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மிகை அழுத்தத்தின் காரணமாக. அப்போ பனிச்சறுக்கு விளையாடக்கூடிய ஒரு வீரர் பனிக்கு மேலே சறுக்கி செல்லும்போது அந்த சறுக்கு மரத்தினுடைய உலோக கூர்முனைகளால் அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த பனிக்கட்டியானது உருக ஆரம்பிச்சிடும். அப்போ பனிக்கட்டி உருகுனா எப்படி இவரால் ஈஸியாக வந்து அது மேலே ஸ்கேட் பண்ணி போக முடியுது, சறுக்கிட்டு போக முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பனித்துளிகளானது உலோக பந்து தாங்கிலாம் பால் பேரிங் மாதிரி ஆக்ட் ஆகி அவர் வந்து அந்த பனிக்கட்டியில் சறுக்கி ரொம்ப மென்மையாகவும் அதிக தூரத்துக்கும் செல்வதற்கு உதவி புரியுது. சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து நமக்கு என்ன கான்செப்ட் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படின்ற கான்செப்ட் தான் நமக்கு வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுது இந்த ஸ்கேட்டிங்க்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.